ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு உமனோட ஒன் ஷாட் தானே, ஓகேவா? அது நேம் வந்துட்டு மை லவ் இஸ் வித் யூ. அது மட்டும் இல்லாமல் இது இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பாடி விசேஷம் இருக்குது, ஓகேவா? அப்படி விஷ் பண்ணிக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் தி டே. ஆயிஷாம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும். அப்புறம் அப்பா அம்மா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணணும், ஓகேவா? ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு நிறைய லவ் கேர் கொடுக்கணும். அப்புறம் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக கார்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆயிஷாவுக்கும் விஷஸ் கொடுங்க, ஓகேவா? எப்போதும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும், ஓகேவா? விஷயம் மணி மாதிரி ஹாப்பினஸ் ஆஃப் தி டே ஒன்ஸ் அகைன், ஓகேவா? ஆயிஷாமா ஹாப்பியாடா, ஓகேடா? நீங்கள் எல்லாரும் விஷஸ் வந்துட்டு ஆயிஷா கொடுத்துருங்க, ரொம்ப குட்டி பொண்ணு, அதனால் கொஞ்சம் அவங்களோட விஷஸ் எல்லாரும் நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே ஸ்டோரி கிளிக் பண்ணண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் ஹால் காமிச்சிட்ருக்காங்க, ரொம்ப பெரிய வெட்டிங் ஹால். அதில் ஒரு பர்சன் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக ரெடியாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக ஏஞ்சலாக இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு பர்சன் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க, ஜிமின் அப்படி ரன் பண்ணுறாங்க, ஹேங் அப்படி கூப்பிட்றாங்க. இங்கே பாரு, நீ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. ஹேங் தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இல்லை, நீங்கள் அப்பா கிட்ட பேசுனதால தான் அப்பா வந்து சம்மதிச்சாங்க, இல்லைன்னா அப்பா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஆசைப்படுற விஷயம் நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா அப்பா அம்மாவுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சரியாக சொல்கிறாங்க. நீ இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு இந்த மேரேஜ், ஓகேவா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப டேஸ் வருது, அது இல்லாமல் நீ இப்போ ரொம்ப பெரிய பையனை வளர்ந்துட்ட, ஓகேவா? இப்போது நீ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்க, பர்ஃபெக்டாக இருக்கா. ஸோ நீ இனிமேல் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, புரியுதா? அப்படி சொல்கிறாங்க. ஏங்க, ஆனால் உங்கள் மேரேஜ் சொல்கிறாங்க பாரு, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நான் பொறுமையாக மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஆரம், ஓகேவா? ஆரம் அண்ட் ஜிமின். அவங்களுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. ஆரமுக்கு ஜிமின் ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டு ஆரமும் சரி அவங்க அப்பாவும் சரி ரொம்ப பெரிய டாக்டர்ஸ், ஓகேவா? ஆரமோட அப்பா, அதான் நம்ம ஜிமினோட அப்பா. ஜிமினோட அப்பா ஒரு நம்பர் 1 டாக்டர். நம்ம ஆரம் வந்துட்டு ஒரு நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன், சாரி மன்னிச்சுக்கோங்க, நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். அவர் வந்துட்டு எப்போவுமே எல்லா பிஸ்னஸ் அவரை ஹேண்டில் பண்ணுவார். ஆரம் நம்ம ஜிமினோட அப்பா ஒரு பெரிய டாக்டராக இருக்காங்க. இவங்களுக்கு ஃபேமிலிலாம் வேறு யாருமே கிடையாது, இவங்க மட்டும்தான். ஜிமின் ஒரு பர்சனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே. எப்படின்னா அவர் 11th படிக்கும்போது லவ் பண்ணிப்பார், ஓகேவா? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் ஆயிருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த பர்சன் வந்து எவ்வளோ சின்ன பையனாக இருக்கும்போது லவ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஒரு காரில் வந்துட்டுருக்காங்க. டேங் அப்படி ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க, சொல்கிறாங்க ஹாப்பி தானே சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியும் என்ன சொல்கிறாங்க, என்னோட மினி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னோட மினி ரொம்ப அழகாக வளர்ந்துட்டான், ரொம்ப அழகாக இருக்கான், நீ பார்த்த மாதிரில சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அவன் எவ்வளோ வளர்ந்தாலும் எனக்கு அவன் என்னோட மினி தான் அப்படி சொல்கிறாங்க. இருக்கலாம், அது கண்டிப்பாக எல்லாம் சொல்ல முடியாது. அவனோட கேரக்டர் எதுவுமே சேஞ்ச் ஆகலாம், அதே கைண்டு ஸ்வீட்டு உன்னை எப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே தான் இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டான், கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கான், முன்னாடி மாதிரி பயப்படுறதில்ல எதுக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உனக்கு எப்படி போச்சு இந்த 7 இயர்ஸ் சொல்கிறாங்க. எப்படி போச்சு, அவனை நினச்சிக்கிட்டே அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அப்படின்னா ஜெயிலேருந்து வராங்க, ஓகேவா? அந்த ரீசனால் தான் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது அவருக்கு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னால் நினச்சி பார்க்க முடியல. என்னோட மினி என் லைஃப்பில் வந்தது, என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணது, எனக்காக பேசுனது, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப டியர்ஸ் வர சொல்லிட்டு அவருக்கு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பர்சன் பார்க்குறாங்க, பாரு டேங் இதே கலராக சொல்கிறாங்க, சின்ன ஹேங் சொல்கிறாங்க. பாரு, நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கே சொன்னேன் இதெல்லாம் வேணாண்டா, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் ஸ்ட்ராங்காக இருந்தேன், அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஹேங் அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு, அதெல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் வந்து அதை யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஹேங், நான் வந்துட்டு யோசிக்க மாட்டேன், எனக்கு என்னோடய லைஃப்பில் இனிமேல் வந்து மினி தான் எல்லாமே, மினிக்காக நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டேங் சொல்லிட்டு இருக்காங்க. டேங்க்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க ஜின்னு, ஓகேவா? ஜின்னு வந்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படின்னா ரொம்ப சாஃப்ட் பர்சன், ரொம்பவே சாஃப்ட் கைண்டு ஹார்ட்டடு. டேங் ரொம்ப ரொம்ப கோவக்காரரு, அவளுக்கு அவ்வளோ கோவம் வருவோம், அவ்வளோ சீக்கிரம் அவர் யாராலையும் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அந்த ரீசனால் தான் ஜமின் கேரா டேவோட ஃப்ரெண்டு. இப்போ இவங்க 3 பேராவது காரில் போயிட்டுருக்காங்க. அங்கே அப்படியே அந்த வெட்டிங் ஹாலை பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க டெக்கரேட் பண்ணிக்கிட்டு. ஏன்டா இந்த டேங்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரான், அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கலாம் சொல்கிறாங்க. நம்மளாம் அவனை பார்க்க ஆசைப்படுறோம், அவன் மினியை பார்க்க ஆசைப்படுவான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பக்கம் யாராக இருக்காங்கன்னா காய், மெக்கு, ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் இருக்காங்களா, ஓகேவா? இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறா, நம்பிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. சொல்லு பையன்னு சொல்கிறாங்க. நம்ம பையன் யாருன்னா நம்ம ஜிமினுக்கும் நம்ம ஆரம்புக்கும் கசின் சிஸ்டர், ஓகேவா? அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்னு இருக்குது, அவள் மட்டும்தான் இருக்கா. அவங்க அப்பா அம்மா ஃபாரினில் இருக்காங்க, இவள் மட்டும் இங்கே இருக்கா. இங்கே இருந்து ஸ்டடி பண்ணி இங்கே தான் அவள் படிச்சிருப்பா, எல்லாமே அவள் இங்கே தான் இருந்திருப்பா. அவளுக்கு நம்ம ஜிமின் நம்ம நம்பிட்டு தவிர வேறு யாரும் பெருசாக தெரியாது இங்கே. இப்போ நம்ம ஜங்கு சைடு பார்த்தோம்னா ஜங்கு கண்டி நம்ம நம்பிட்டு சைடு ஜின்னு சைடு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டுருக்காங்க காரில். ஃபைனலாக எல்லாருமே இங்கே வந்துட்டு அந்த வெட்டிங் ஹாலுக்கு ரீச் ஆகுறாங்க. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இந்த 7 இயர்ஸில் ஜிமின் ஒரு டைம் கூட டேவை பார்க்கவே இல்லை. அந்த ரீசனால் தான் டே வந்துட்டு ஜிமினை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஜிமின் வந்து ஸ்கூல் பையன்டா, ஓகேவா? ஸ்கூல் படிச்சிருப்பாரு. அந்த ரீசனால் தான் அவருக்கு ஒரு மாதிரி பறவைக்குள்ளே சொல்லியிருப்பாரு. ஜிமின் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொன்ன வேர்ட்ஸை மீற முடியாமல் அப்படியே இருந்திருப்பாரு. இந்த 7 இயர்ஸில் ஒரு டைம் கூட பார்க்கல, ஆனால் அவர் மட்டுமே நினச்சிட்டு தான் லைஃப் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாரு. அப்போ நம்ம
நம்ம வந்து பக்கம் நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக கார் வந்து ரீச் ஆகுது. இறங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இறங்குறாரு டேவை டேரெக்டாக கூட்டிட்டு போய் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போகிறாங்க. அவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காரு. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக செலவாக வேணும் அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் பார்க்குறதுக்கு ஜின்னு வராரு. ஜிமினோட கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் திரும்புறாங்க. சின்ன ஹயான்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன். நீங்கள் கூட என்னை பார்க்காதீங்க வரவே இல்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் என்னை பார்த்து ஒரு 1 மந்த் இருக்குமா சொல்கிறாங்க. ஜஸ்ட் 1 மந்த் சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜங்குக்கா நீங்களே சொல்லுங்கள் 1 மந்த்தாக சின்ன ஹேங் வரவே எடுத்து பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. டேங்க எப்படி இருக்காங்கன்ட்டு எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அப்படியா டேவை பற்றி கேட்க தான் நான் வந்திருக்கணும். அப்போ நான் டேவை பற்றி சொல்ல தான் வரணும். ஒன்று பார்க்க நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. க்யூட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இப்போது நம்ம ஜின் பார்க்குறாங்க. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன்று எப்படி பார்த்தோம் அப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிம்னி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்புறம் டேட்டே சொல்கிறாங்க. டேட்டே ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிம்னி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போது எப்போ பார்க்கலாம் சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறமா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு முன்னாடி ஒரு அண்ணா இருக்காங்க. இவ்வளோ பேர் போனாங்க. எல்லாருமே உனக்கு பெரியவங்க தான். ஆனால் உனக்கு தானே ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு ரீசன் என்ன? நீ இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணுறாங்க மட்டும்தான் சரியாக சொல்கிறாங்க. அது உங்களோட அப்பாவோட ரொம்ப லவ் பண்ணுறதாலையும் உங்களோட அண்ணா ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அதை தாண்டி நாங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறோம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்கக்கா. தேங்க்யூ சொல்லிட்டு எல்லாரையும் ஹக் பண்ணுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்களா சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ தான் எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப்லாம் என்ன அப்படி சொல்லி கொடுத்தது நீ தான் சரியாக சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி எப்பவும் பேசக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைன் நான் நம்ஜின் பார்க்குறேங்க. ஜிம்மின் டைம் அடிச்சு போடாம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு நம்ஜினை பார்க்குறாங்க. நம்ஜின் ஜின்னை பார்க்குறாங்க. ஆனாலும் பெருசாக ரியாக்ஷன் பண்ணிக்கல. டைம் அங்கே கூட்டிகிட்டு போடாமல் சொல்கிறாங்க. இப்போது அங்கே நம்ம ஜம்ப் வாங்க நம்ம போய் கூட்டிகிட்டு வரோம் சொல்லி வந்து பக்கம் நம்ம ஜின்னும் அவர் போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்காக நான் நம்ஜின் வராங்க. இன்னொரு பக்கம் வராங்க. ஜிம்மினோட கூப்பிட்றாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஹோபி சுகா எப்போ நீங்கள் சொல்கிறாங்க. ஏண்டா எங்களை மட்டும் நீ வந்து அண்ணானே சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் வராங்க. இவ்வளோ டைம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. வாங்க சொல்லி எல்லோரும் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மில் தான் ஃபஸ்ட்டு கூட்டி வந்து நிற்க வைக்கிறாங்க. ஜிம்முக்கு நர்வஸாக இருக்குது. எப்படி பார்க்க போகிறோம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியல. அப்படி அந்த சைடு பார்த்தாட்டி ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸாக நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து குட்டி ஏஞ்சல் நின்றுட்டுருக்கு. இப்போது நம்ம ஜிம் அங்கே டே வந்து நிற்கிறது நம்ம ஜிம்முக்கு தெரியுது. ஏன்னா அவர் கீழே பார்க்குறாரு. அவர் கால் தெரியுது இல்லையா. அந்த ஷூ வேர் பண்ணி தெரியுது. பார்க்குறாரு. ஏதோ சில மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஏதோ ஒரு ஷைனஸ் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பார்க் சார் ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸ்டார்ட் பண்ண ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போது மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. கிம் டயங்க நீ வார் ஜிம்னி திரும்ப செய்துக்குள்ளே சம்மந்தமாக சொல்கிறாங்க. இப்போது அவங்க சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கூட ஜிம் நிமிந்து பார்க்க மாட்டேறாங்க. இப்போது ஜிம்கிட்ட கேட்குறாங்க. பார் ஜிம்னாகிய நீ கிம் டயங்க திரும்ப செய்துக்குள்ளே சம்மந்தமாக அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் டேரக்டாக ரன் பண்ணிட்டு அவங்க அப்பா தான் பார்க்குறாங்க. சம்மதம் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. பக்கத்தில் நம்ஜனையும் பார்க்குறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் வந்துட்டு சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. நம்ம ரிங்கை போடவே மாட்டேன்றாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. டேங் போட சொல்கிறாங்க. அவர் ஜிமின் தன்னை பார்க்காம போடவே பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் ஸ்டில் தேவை பார்க்க முடியறாங்க. கீழே குடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஜிமினுக்கு பாரு போடுப்பா அப்படி சொல்கிறாங்க. பாருப்பா சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்பா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது பாரு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே லைட்டாக ஹெட்டை டான் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணி நம்ம ஜிம்மில் பார்க்குற டேவ் பார்க்குறாங்க. டேவ் பார்த்தது ஜிம்முக்கு தரல அவ்வளோ டேஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க. அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்காரு. இது பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. அவரால் அதுக்கு ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டேங்கிறாரு. ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிடுறாரு. ஹக் பண்ணி ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த ஃபாதர் கூட பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் புரியுது ஜிமின் எமோஷனல் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப தேம்பி எழுதுறாங்க. டே மிஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க டே சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவ்வளோ ஹக் பண்ணிட்டு கேட்டிருக்கா. டேக்கு அவ்வளோதான் அவர் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவருக்குமே டேஸ் அப்படி வந்துட்டுருக்கு. மினி பேபிக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிமின் டேவோட பேச பார்க்கறதே இல்லை. டேவோட ஜஸ்ட்டில் போய்ட்டு ஹெட் அப்படியே வந்து ஹைட் பண்ணிக்கிறாரு. இப்போது இதை பார்க்குற எல்லாருக்கும் டேஸ் வருது. ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்க அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் ரொம்ப அழுவாங்க. டே மிஸ் யூ சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சரி மிஸ் டூங்க பாரு ஃபஸ்ட்டு ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஜிமின் வந்து சொல்லிட்டு விடவே மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமின் வந்து விடாமல் டைட்டாக படிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் அப்பா கிட்ட வராங்க. ஜிமின் இங்கே பாரு மேரேஜ் பண்ணிக்கணுமா இல்லை நம்ம வீட்டில் இருக்கணுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டக்குன்னு அப்படி கொஞ்சம் தள்ளி வராங்க. அப்பா சொல்கிறாங்க பாரு எங்கே போட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தள்ளி வந்துட்டு டேயோட ஃபேஸை பார்க்குறாங்க. அவள் கல்ல டே சொல்லி ஜிமினை பார்த்து சிரிக்கிறாங்க லைட்டாக. இப்போ ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிமின் டேக்கு ரிங்கை போட்டு விட்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ரிங்கை போட்டு விட்றாங்க. 2 பேர் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மோட ஃபோர்கில் போய் கிஸ் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு இப்போ வரைக்கும் ஜிமின் பார்க்கும்போது பேபி மாதிரி தான் இருக்குது. அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்க்குறாங்க. இப்போது
ஜிம்மின்ட்டு 2 பேரும் கீழே இருந்தாங்க. ஜிம்மின் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட தான் பிளஸிங்ஸ் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்பா ஒரு நல்ல ஹியூமனாக உன்னுடைய டேவை மாற்றி கொடுத்துட்டேன். ஓகேவா? உன் டே ரொம்ப ரொம்ப இனிமேல் கூட சேஃபாக ஹெல்த்தியாக ரொம்ப லைஃப் லாங் உங்க கூட இருப்பாங்க. உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. அப்பா தேங்க்யூ சொல்லி ஜிம்மின் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. லவ் யூ அப்பா, லவ் யூ ஸோ மச் சொல்கிறாங்க. அங்கே பாரு, குழந்தைங்க என்ன ஆசைப்பட்டாலும் அப்பா அம்மா செய்வானா அந்த விஷயம் நல்லதாக கெட்டதான்னு பார்த்து அதுக்கு எல்லாமே பார்க்கா பண்ணணும். சரியா? அப்போ எடுத்து எதுவும் ஹாஸ்பிட்டல் செய்ய முடியாதுலாம் சொல்கிறாங்க. அப்பா அவனை இதுக்காக தான் வெயிட் பண்ண சொன்னேன். இங்கே பாரு, உன்னோட டே மூர்ஸா ஒரு பியூர் ஹியூமனாக மாறியிருக்காங்க. ஓகேவா? உனக்கு ஒரு பர்சனாக இருக்காங்க. இனிமேல் அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கணும் உன்னோட பொறுப்பு. ஓகேவா சொல்லிட்டு தான் நான் ஜிம்மின் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் அவ்வளோ டேஸ்டோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பாவையும் நம்ம ரம்ஜினையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. அங்கே பாரு, இனிமேல் நீ அழகக்கூடாது. ஓகேவா? நீ ரொம்ப வருஷமாக அழுதுட்டேன். இதுக்கு மேலே நீ அழகக்கூடாது. உனக்காக டே இருக்காங்க. ஓகேவா? நம்ம டேவை ஹாப்பியாக பார்த்துக்கணும். ஓகேவா? புரியுதா? நீ படித்து முடிச்சுட்டேன், நல்லா வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகிட்டேன், பெரிய பையன் ஆகிட்டேன். புரியுதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க. பாரு, நானும் அப்பாலாம் எங்கள் லைஃப்பை பார்த்துப்போம். ஓகேவா? எங்களுக்கு தெரியும். இனிமேல் நீ டே கூட தான் நான் லைஃப்பை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிம்மின் அவங்க அவங்க அப்பா பார்த்து சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிம்மின் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்பா போய்ட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கட்ட ஏன்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி அது கோவமாக சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், எனக்கு கோவம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் நினைக்கும் ப்ரௌடாக இருக்கு அங்கிள். ஏன்னா என்னோட அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் அங்கிள் வளர்த்துருப்பாங்க. நான் தான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டேன். கரெக்டான டைமில் நீங்கள் என் லைஃப்பில் வந்தீங்க. நான் நினச்சேன் என்னை வந்துட்டு ஜிம்மின் விட்டு மொத்தமாக பிரிச்சுருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்கு சரியான டைமில் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு லைஃபே கற்றுக் கொடுத்துருக்கீங்க அங்கிள். நான் இதுக்கப்புறம் ஹாப்பியாக வாழ்வேன் நம்புற சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஹாப்பியாக வாழ்வேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னோட பையன் ஜிம்மின் கூட நீ ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் பட்ட கஷ்டம் எதுவும் இனிமேல் இருக்காது. ஓகேவா? நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். புரியுதா சொல்கிறாங்க. அவர் வந்து தேங்க் பண்ணிக்கிறாரு. நானும் உனக்கு ஒரு அப்பா தான். ஓகேவா? நான் வந்து உனக்கு ஒரு ஃபாதர் இல்லை கிடையாது, ஒரு அப்பா தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு ஜங்குக்கு நம்ம காய் மெக்கு எல்லோரும் அழுறாங்க. ஜாக்சன் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்மின் அப்பா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. அங்கே பாருட்டேன், இனிமேல் உன் ஜிம்மின் உன் கையில். ஓகேவா? இனிமேல் நீ அவன் நல்லபடியாக பார்த்துக்கணும். உனக்கு தேவையான எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? உன் லைஃப்பில் உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே ஜின்னு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இனிமேல் நீ ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு நல்ல பர்சன், நல்ல ஹியூமனாக நீ இருக்கணும். உனக்கு சுற்றி எந்த ஆபத்துமே இல்லை. புரியுதா? அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தேங்க்யூ கேன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மின் அண்ட் டே 2 பேரும் அப்படியே ஒரு காரில் தான் போய் ஏறுறாங்க. ஒரு லக்ஸரியான ஒரு காரு, அதில் போய் உட்காடுறாங்க. ஜிம்மின் காருக்கு போனதுமே நம்ம டேவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே எவ்வளோ ஜிம்மின் ஒரு பேபி மாதிரி உட்கார வச்சுக்கிறாரு மடியில். அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முடைய அந்த ஹெட்டு ஜிம்மின் டேவோட ஷோல்டரில் இருக்குது. ஃபுல்லாக டியர்ஸ் அப்படி ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட டியர்ஸ் ஸ்டாப்பே ஆகலை. டேக்கு புரியுது ஜிம்மின் எந்த அளவுக்கு அழகாங்கன்னு சொல்லிட்டு. அதை விட டே ரொம்ப அழகாங்க. இப்போ அப்படியே வெட்டிங் ஹாலில் பார்த்தா இவங்களும் பார்க்குறாங்க. சரி, அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறது ஐடியா இருக்குது சொல்கிறாங்க. இப்போது ஒரு பெண்ணு பார்க்குறாங்க. அங்கிள் எப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லுங்கள். பாரு ஒயன், நீ வந்து ஏமா அப்படி இருக்க. அப்புறம் அவனோட அப்பா அம்மா தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீ ஏன் யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், உனக்கு யாரும் டேட் பண்ணுற ஐடியாவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஒயன் ஒரு மாதிரி ஒரு பர்சன் பார்க்குறா. ஒரு பர்சன் அப்படியே ஒயனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கேட்குறாங்க. அங்கிள் எனக்கு மேரேஜ் பண்ண ஓகே தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உன்னோட அப்பா மட்டும் சொல்லவா, யாருன்னு சொல்லு. உன்னை லவ் பண்ணுறியா, இல்லை அப்பா அம்மா நாங்களே பார்க்கவா, அப்பா மட்டும் சொல்லி பார்க்கவா, இல்லை நான் பார்க்கவா சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிம்மில் அப்பா தான் கேட்க. நம்ம ஜிம்மில் நம்ம ஒயன் பார்க்குறா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. எனக்கு பாரு ஏதோ லவ் பண்ண சொல்லுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இவரு பண்ணுறாரு. நம்ம ஒயன் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அவர் மேரேஜ் பண்ணிக்கிறதா ஓகே அப்படி சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாரு. நம்ம ஜவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜவுக்கு இப்படி சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அங்கிள் எனக்கு உண்மை தெரியாது அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. உண்மை தெரியாத சொல்கிறாங்க. உண்மை தெரியாது சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா. அதில் அங்கிள் சொல்கிறாங்க. எனக்கு ஜவுக்கு பிடிச்சிருக்கு அங்கிள். நான் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்க தெரியல சொல்கிறாங்க. பாரு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் பேசுகிறேன். ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. சரி ஓகே, எல்லாரையும் கேட்டீங்க அங்கிள், ஒரு பர்சன் நீங்கள் கேட்கவே சொல்கிறாங்க. யாரை சொல்கிறக்கா எப்படி சொல்கிறாங்க. அதுவும் உங்களோட பெரிய பையன் அப்படி சொல்கிறாங்க. நம்பிச்சோம் நீ தான் இப்படியே இருக்க, என்ன தான் நம்பி பிரச்சனை சொல்கிறாங்க. நம்பி ஒரு நாள் பார்க்குறாங்க. இப்போ ஜின்னும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜின்னுங்க பாரு உன் தம்பிக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ நீ அப்போ அப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஷுகாவும் ஜேகப்பும் பார்க்குறாங்க. அங்கிள் உங்களுக்கு என்னம்மா புரியல சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. எனக்கு இங்கே பாருங்கள், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. என்ன லவ் சொல்லிக்கிறது தயக்கம், இன்னும் சரியாக பேசிக்கிறது இல்லை, சரியாக இது பண்ணுறது இல்லை, அப்படியே இருக்காங்க. இவர் ஒரு பக்கம் பிஸ்னஸ்லேயும் போயிடுறான், அவன் ஒரு பக்கம் அவனோட கிச்சனையும் கதிர் இருக்கான்னு சொல்கிறாங்க. கிச்சனாக சொல்ல பார்க்குறாங்க. அதான் ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் போய் கிச்சனை சொல்கிறாங்க. கிச்சனோட தானே அவர் விற்கிறாரு அப்படி சொல்லிட்டு. ஒரு ஹோட்டலுக்கு ஓனர், ஆனால் அவர் அந்த கேஷ் கவுண்டரில் உட்கார மாட்டார். 24 hours கிச்சனுக்குள்ள தான் நிற்பார் அப்படி சொல்லிட்டு. நம்ம ஷுகா ஜேகப் டீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜின்னா என்ன டீஸ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜின், உனக்கு வந்து நம்பிட்டு
பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க, பாருப்பா ஒன்று அக்செப்ட் பண்ணி எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா, நான் உனக்கு என்னோட பையனை பார்க்குறேன், ஸோ நீ நம்பிச்சிடும், ஓகே சொல்லிங்கன்னா இந்த செகண்டே உனக்கு எங்கேயும் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் நம்ம தம்பிங்கெல்லாம் போயிட்டாங்க, அதனால இருக்கா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. ப்ரைஸ்ட்டு பார்க்குறாங்க. ஃபாதர் நீங்கள் ரெடி தானே சொல்கிறாங்க. நாங்கள் ரெடி தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா தான் இன்னும் 2 செட்டு ரிங் வாங்கி வச்சிருக்காங்க, நீங்கள் பண்ணிக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நம்பிச்சிருக்கிற மாதிரி இருக்காப்பா ஜிம்மில் இல்லாமல் சொல்கிறாங்க. சொல்லிக்கலாம்டா சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே நம்பிச்சும் அண்ட் ஜின்னோட மேரேஜ் நடக்குதுடா. அப்போ இங்கே இவங்க 2 பேர் மேரேஜ் நடக்குது. இப்போ என்ன பார்க்குறாங்க, பாரு உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஸோ உங்கள் அப்பா அம்மாட்ட பேசி தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்க முடியும், புரியுதா சொல்கிறாங்க. ஏன்னா ஜின்னுக்கு சைடில் நான் தான் இருக்கேன், ஓகேவா, ஜின்னுக்காக நான் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்கள்ட்ட ப்ராப்பராக அவங்கள்ட்ட பேசி தானே மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா சொல்ல, ஓகே அங்கிள் நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு கூட பிரச்சனை சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ சொல்லிட்டு இப்போ கிளம்பலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, பாருப்பா நீ நம்ம வீட்டுக்கு வா சரியா சொல்கிறாங்க. நீ இருக்கிற வீட்டில் நம்ம டே இருக்கட்டும் சரியா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் சொல்லிட்டு இப்போ ஜின்னு நம்பிச்சுட்டு இப்போ ஜிம்மின் போகலான்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நீ ஃபைனலாக வர போகிற வீட்டுக்கு சொல்லிட்டு இப்போ ஜின்னை கூட்டிகிட்டு இவங்க போகிறாங்க. ஜங்குக்கு நீ எங்கே இருக்க போகிற சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, பாரு நீ நம்ம வீட்டில் இருவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயன் பார்க்குறா, ஒயன் குடும்பம் ஆக்க இருக்க அங்கிள் அப்படி சொல்லி என்னம்மா சொல்கிறாங்க. நானும் அங்கே தானே இருக்க சொல்கிறாங்க. ஏம்மா நீ இருக்கிறதுமா நம்ம வீடு அவ்வளோ பெரிய வீடு, அத்தனை ரூம் இருக்கணுங்கன்னா பிரச்சனை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு நம்ம மனசுக்காம காரணம் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் போகிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்மளே காரில் பார்த்தா நம்ம ஜிம் அப்படி ஸ்டில் ஜிம்னு அழுதுட்டு தூங்கிறாரு டேமாலேயே. ஃபைனலாக ஒரு பெரிய வீட்டுக்கு கொண்டு வந்து நிற்குது. சார் இதான் வீடு சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க, ரொம்ப பெரிய வீடு இது. ஜின்னு கஷ்டப்பட்டு உருவாக்கி கட்டியிருக்க ஒரு வீடு, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு என்ன பண்ணுறா, நான் நம்ம சார்ட்டா நம்ம டே என்ன பண்ணுறா, நம்ம ஜிம்மு தூக்கிட்டே விட போகிறாரு. ஜிம் தூங்கிட்டாங்க. அப்படி போய்ட்டு அந்த ஒரு ரூமில் போய் படுக்க வைக்கிறாங்க. அந்த ரூம் அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. அந்த ரூமில் படுக்க வச்சுட்டு அப்படி விட வந்து பார்க்குறாங்க. இதில் ஜின்னு டேவும் எடுத்த ஒரு பிக்சர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் வந்து குட்டி பையனாக அந்த ஒரு பிக்சர் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே உட்காராரு சோஃபாவில். நம்ம ஜிம்மின் அங்கே வந்து பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. ஜட்டே வந்து உட்காடுறாங்க. நீ என் லைஃப்பில் வந்தது ஒரு வரன்னு சொல்லலாம் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. என்னோட மினி பேபி அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிம்மினோட டே எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாண்டா. ஒரு 7 years பிஃபோர் போகலாம். இங்கே ஒரு பெரிய வீடை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அச்சோ எப்போ வருவாங்க ஹேங்கும் அப்பாவும் சொல்கிறாங்க. ஏன் என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஹலோ மினி பேபி சொல்கிறாங்க. டேடா எப்போ வருவீங்க சொல்கிறாங்க. பாரு மினி மன்னிச்சிக்கோ, அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சர்ஜரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. டாடுங்க பாருங்கள், ஒவ்வொரு டைமும் நீங்கள் இப்படி என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கரெக்டாக டைமுக்கு 9 o'clock வந்துட்டு சொன்னீங்க சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. நீ சாப்பிட்றதாங்க சாப்பிட்ரு, ஆண்டி இருப்பாங்களா சாப்பாடு போட்டு தர சொல்லி சாப்பிட்ற வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தான் வரல, சரி நான் நம்பிச்சுட்டேன் எங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அவனுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்காண்டா, அவன் பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளில போயிருக்கான், அவன் வர கொஞ்சம் டைம் ஆகுமே சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாருங்க. பாரு அண்ணா படிக்கிறான், பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்பி நம்ம படிச்சுட்டு தந்துருப்பாரு, படிக்கவும் செய்யலாம், பிஸ்னஸும் பார்த்துட்டு இருக்கா. அது எவ்வளோ கஷ்டம் நீ சொல்கிறாங்க. நான் இப்போ எப்படி என்ன பண்ணுறது, இங்கே வர நான் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, குட் பாய்னா நான் சொல்கிறது மாதிரி சாப்பிடணும் சொல்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன். இல்லை நீ சாப்பிடணும், சாப்பிட்டா தான் அப்பா வந்து விட்டு பேச சொல்கிறாங்க. அப்படியே ஆகும்னு சொல்கிறாங்க. நான் தனியாக எப்படி சாப்பிட சொல்கிறாங்க. தங்கோட சாப்பிட்றா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டு உட்காடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பர்சன் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட மெய்ட் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஆண்டி எனக்கு போதும் சொல்கிறாங்க. இல்லைப்பா கொஞ்சம் நல்லா சாப்பிட சொல்லிட்டு ஃபுட்டு வைக்கிறாங்க. அவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு சவுண்டு, ஆண்டி ஏதோ சவுண்டு கேட்க சொல்கிறாங்க. இல்லைப்பா அந்த கேட் இருக்குல்ல அங்கங்கே நிறைய வந்து ஜம்ப் ஆகிட்டு இருக்கோம் விண்டோஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். ஆண்டி கேட்டு வந்தால் மில்க்கு கொடுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்குறப்பா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீ கேட்டை வந்து தூக்கிடாது என்ன, உனக்கு கேட்ட அலர்ஜி இருக்குது அப்பா சொல்லியிருக்காங்க, உனக்கு கேட்டை வந்து தூக்கக்கூடாது சொல்லிட்டு புரியுதா சொல்கிறாங்க. ஓகே ஓகே நான் தூக்கல சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிம்மி சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாங்க. போதும் ஆண்டி சொல்கிறாங்க. சரி அந்த மில்கை குடி சொல்கிறாங்க. ஜிம்மினும் நான் ரூம் கட்டி போய் குடிக்கவா சொல்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அந்த மில்கை திருப்பி மேலே ரூமுக்கு வரேங்க. மேலே ரூமுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது ரூமில். என்னது ரூம் ஒரு மாதிரி இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா விண்டோஸ் ஓப்பன் ஆகிருக்கு. விண்டோஸ் ஓப்பனில் இருக்குது சொல்லி பார்த்துட்டு இப்போ விண்டோஸை க்ளோஸ் பண்ணலான்னு வரேன். அங்கே விண்டோஸில் ஒரு பிளட் ஸ்டைன் இருக்குது. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இது என்ன பிளட் ஸ்டைன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. என்னது சொல்லி பார்க்குறாங்க. இப்போ சுற்றி பார்க்குறாங்க. ரூமில் யாராவது இருக்காங்க சொல்லிட்டு இப்போ அவரோட வாஷ்ரூமில் ஒரு சவுண்டு கேட்குது. என்னதுன்னு சொல்லிட்டு ஜிம்மின் போயிட்டு பயப்படுறாங்க. லைட்டில் ஆனில் தான் இருக்குது. இப்போ மில்கா அப்படியே அந்த ஒரு டேபிளில் வச்சுட்டே போனார். போய்ட்டு அப்படியே ஒரு வாஷ்ரூம் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு பர்சன் அப்படியே அவங்க பிளட் வந்து அவங்க ஹேண்ட் வந்து அடிபட்டுருக்கு. அதை அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளட் வந்துட்டுருக்கு. பார்க்குறாங்க. மிஸ்டர் நீங்கள் யாரும் சொல்கிறாங்க, தீபா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க கத்தான்னு போக அந்த பர்சன் அப்படியே அவங்க மவுத்தில் வந்து ஹேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கத்தாத அப்படியே சொல்கிறாங்க. ஆச்சு நீங்கள் யார் சொல்கிற பேச வராங்க. இப்போ அவங்க ஹேண்ட் எடுக்கிறாங்க. கத்தா சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஹேண்டை பார்க்குறாங்க. என்னாச்சு உங்கள் கைக்கு அப்படி சொல்கிறாங்க. மாதிரி எனக்கு ஹேண்ட் அடிபடிச்சு கொஞ்சம் நேரம் மட்டும் சொல்கிறாங்க. நான் போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் சொல்லி கேட்குறாங்க. இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இங்கே இருங்க சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு கீழே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு கொடுத்து மேலே வராங்க. வந்துட்டு
இவங்க பார்க்குறாங்க, இங்கே வாங்க வந்து உட்காருங்க சொல்லிட்டாங்க. என்னென்னு உங்க உட்காருங்க சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவர் வேகமாக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க. அந்த காட்டனு அந்த ஃபஸ்ட்டு இருக்க என்னென்ன பண்ணும்போது எல்லாமே ஏன்னா அவங்க கடையில் வந்து ப்ளட் வந்து போயிட்டே இருக்கும். அவங்க அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அச்சோ சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த அந்த ப்ளட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அந்த காட்டெல்லாம் எடுத்து போடுறாங்க. எவ்வளோ ப்ளட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆயின்மெண்ட்டு எப்படி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி பர்ஃபெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு பண்ணுவாங்களோ ஃபஸ்ட்டு ப்ளட்டு ஸ்டாப் ஆகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டோடு போட்டு விட்டுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து ப்ளட் ஷூட் ஆகிருக்கு. அந்த ப்ளட் ஷூட்டை வந்து அவங்க அந்த கண்ணை எடுத்துட்டாங்க. எப்படி ப்ரெஸ் பண்ணி அதாவது அந்த பர்சன் அவங்க கண்ணை எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ஹேண்டு மட்டும் அடிபட்டுருக்கு. இப்போ அதில் அவங்க வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாக கட்டிடுறாங்க. அப்பாடா இப்போ உங்களுக்கு ப்ளட் வராது என்ன சொல்லி பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த பர்சன் பேசுகிறவங்க கிட்டே இவ்வளோ இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆமாம் உங்கள் பேர் என்ன, என்னாச்சு, லீஃபா இல்லை வேறு ஏதாவது சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பேர் அவங்க பார்க்குறாங்க. என் பேர் கிம்டேங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் பேர் கிம்டேங், மாஃபியா கிம்டேங் அப்படி சொல்லா. ஜிமின் அப்படி தெரிஞ்சு போயிடுறாங்க. இருக்குது ஜிமின் தாண்டா. ஜிமின் அப்படி தெரிஞ்சு போயிடுறாங்க. தெரிஞ்சு போனால் மெட்டோட்ட ஏஞ்சிட்டு போயிட்டு அப்படி சார் வாழ்கிட்ட போய் பின்னாடி நின்றுறாரு. அவராகவே பார்க்குறாங்க. நீங்கள் தீஃப் இல்லையா சொல்கிறாங்க. நான் தீஃப் இல்லை, நான் கிம்டேங் மாஃபியா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. ஒரு மாதிரி பயப்படுறாரு. இங்கே பாரு பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் கத்திட்டு அதான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியுது. என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிமினும் கிட்ட வராங்க. கிட்ட போய்ட்டு உட்காராங்க. என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் ஏன் என்ன பண்ணீங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஷூட் அவுட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஷூட் அவுட்டா அப்படி சொல்கிறாங்க. அவங்க கூட யாரும் வரலையா, மாஃபியானா நிறைய பேர் இருப்பாங்களே கூட யாரும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை எல்லோரும் சேஃபாக நான் எல்லாரும் அனுப்பிட்டேன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. மாஃபியான்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசுகிற பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சேம் டைம் அவங்கள பார்க்க பாவமாக இருக்குது. அப்படின்ட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ப்ளட் வேறு நிறைய போயிருக்கா. அவங்களுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. என்னாச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. லைட்டாக எனக்கு கேராக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் என்ன பண்ணாங்கன்னா ஓடி போய்ட்டு அந்த மில்லுக்கு அங்கே தான் இருக்கா. அவருக்கு மூடி வச்சுருப்பாரு. அது ஹீட்டாக தான் இருக்கும். அந்த மில்க் கட்டிட்டு இதை பிடிங்க சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் இது பிடிங்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ளட் நிறைய லாஸ் ஆகிருக்குல்ல, அப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் வீக் ஆகிட்டீங்க குடிங்க சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. ஆனால் இது உனக்கு இல்லை, நீங்கள் குடிங்க. அந்த பர்சன் டே தான் ஓகேவா. நம்ம டே தான் ஒரு மாஃபியா டேல பண்ணலாம். அந்த மில்க் கட்டி குடிச்சிட்டு இருக்காரு. ஃபுல்லாக குடிச்சிடாரு. போதுமா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி டேவோட பேச ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நான் மிஷால் அந்தனால சரியாக சாப்பிடல சொல்கிறாங்க. சாப்பிடலையே ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் எங்கேயே இருங்க அப்படி சொல்லி ஜிம் பண்ணாங்கன்னா ரூம் வர லாக் பண்ணிட்டு கீழே வர அரைக்கி விட்டு அப்படி பார்க்குறாங்க. அந்த ஆண்டி எல்லாத்தையும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ அவங்க வந்துட்டு இப்போ பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்புறீங்களா சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் கிளம்புறவங்க தேவை வேணுமா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே அதில் வந்து மெயிலாக ஸ்டே பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு ஆண்டி போயிட்டாங்க, 2 ஆண்டி இருப்பாங்க, ஒரு ஆண்டி போயிட்டாங்க. இப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு இதில் ஹீட்டாக தான் இருக்குது. அப்பா வரும்போது ஃபுட்டு ஹீட்டாக தான் இருக்கும். அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. சரி கிளம்பா ஓடி போய் மேலே போய் தூங்க சொல்கிறாங்க. நான் போகிறேன் ஆண்டி சொல்கிறாங்க. அந்த ஆண்டி கிளம்ப ஜிம் போகிறாங்கன்னா வேகமாக பிளேட் எடுத்துட்டு எல்லா ஃபுட்டையும் அப்படியே வந்துட்டு லைனாக வந்து வைக்கிறாங்க. எல்லா ஃபுட்டையும் வச்சுட்டு ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அப்படி மேலே வராங்க. மேலே வந்து பார்க்குறாங்க. எங்கள் டேக்கு ரைட் ஹேண்ட் தான் நல்லா அடி அந்த நான் ப்ளூட் அங்கே ஷூட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஹேண்ட் வந்து அவ்வளோ பெயினாக இருக்குது. ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. ஜிம்மில் வந்து ஃபஸ்ட் எய்ட் தான் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இன்ஜெக்ஷனும் மெடிசனும் கொடுத்தா அதனால் அவருக்கு வந்து பெயின் கம்மியாகும். ஜிவன் மேலே ஒரு ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த டேபிள் வைக்கிறாங்க. இந்தாங்க இது சாப்பிடுங்க சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இந்தாங்க எங்கள் வீட்டில் ஃபுட் இருந்துச்சு, ஆண்டி போயிட்டாங்க, நான் தெரிய மாட்டேங்குது, நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த ஹேண்ட் ஒரு தூக்கம் கஷ்டப்படுறாரு. ஏன்னா பயங்கர ப்ளட் போயிருக்குல்ல. ஜிவன் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லி ஜிம் பண்ணுறாங்க. ஒரு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுட் அப்படி எடுத்துகிட்டு ஸ்பூன் அப்படியே ஸ்பூனால் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஸ்பூனால் தான் எடுத்துகிட்டு ஊட்டி விடுறாரு. எடுத்து அப்படி சொல்கிறாங்க. சரி பார்க்குறாங்க. அப்படி ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும் டேக்கு ஒரு பர்சன் ஊட்டி விடுவாங்க. அது உங்கள் அண்ணா அவங்களை தாண்டி அது இப்போ டே மாஃபியா ஆனதுக்கப்புறம் அவர் அப்படி வீக் ஆகிடக்கூடாது. யார்கிட்டையும் பாசம் லவ் கேரெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு அவரே கொஞ்சம் தள்ளி இருப்பார். அவங்க அண்ணனே ட்ரை பண்ணால் கூட வேண்டாம் சொல்லி திட்டுவார். இப்போது ஒரு பர்சன் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஹேண்ட் வலிக்கும்ல, அடிபட்டுருக்குல்ல, அதான் காட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஏனே தெரியல ஒரு பாசம், இந்த பாசம் எப்படி அது புரியாத ஒரு பாசம் இருக்குது. அவரும் சொல்கிறாரு. ஃபைனலாக நம்ம ஜிம்மின் அவருக்கு டேக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபுட்டை வந்து ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. எதுவுமே சொல்லாமல் ஜிம்மிலே பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபுட்டை ஹீட்டாக இருக்க சொல்லிட்டு ஊதிட்டு அப்படியே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பர்சன் நம்ம டேவும் அப்படியே சாப்பிட்ருக்காங்க. வச்சு கிடைவாங்க. நம்ம ஜிம் நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக நம்ம டே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் என்ன பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு டிஷ்யூ எடுத்து அவர் மவுத்தை கூட தொடச்சி விடுறாரு. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் டேஸ் வருது. இது வேறு வீக்காக கூட நினைக்கிற ஒரு பர்சன் நம்ம டே லவ்வில் வந்து வீக்காக ஆகிடக்கூடாது, யாருக்காகவும் இந்த மாதிரி இறங்கி கூட நினைக்கிற ஒரு பர்சன்.
அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் மாதிரி இப்படியே சொல்லி டக்குனு கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. ஜிம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இதை எடுத்து போய் வச்சுட்டு மேலே டேப்லெட் எடுத்து விடுறாங்க. இது பெயின் கில்லர், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு பெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. ஜிவிட்டே பார்க்குறாங்க. இது பாருங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த மெடிசனோட நேம் கூட படிச்சு காட்டுறாங்க. இதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா, நம்மளுக்கு சடனாக எதாவது அடிபட்டுச்சுன்னா இல்லை வேறு எதுனா வந்துச்சு பெயினாக இருந்துச்சுன்னா இது போட்டுக்கிறது அப்போ மட்டும். ஓகேவா, இது ஒன்றும் சைடு எஃபெக்ட் ஆகாது, போட்டுக்கோங்க சொல்லிட்டு கொடுக்க. நம்ம டேவும் அந்த மெடிசன் சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ டேக்கு ஒரு கால் ஒரு மொபைல் ரிங் ஆகுது, எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டேம் எங்கே இருக்க சொல்கிறாங்க. நான் இந்த பிளேஸில் இருக்கேன் சொல்கிறாங்க. உங்கள் லொக்கேஷன் வந்துட்டு காட்டப்படுற சில சொல்கிறாங்க. இல்லை இந்த ஒரு பிளேஸில் இருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் அந்த வீட்டோட பேக் டோர் அந்த பென் சைடு வந்து நிற்கிறேன், நீ வந்துடுறியா சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் போனால் கண்டிப்பாக அவங்க யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறேங்க. ஆமாம், அவங்க மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. நான் பேக் டோர் வழியாக வர சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பட்டி ஃபோனை கட் பண்ணுங்க, போகிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. டீ ஒரு தேங்க்ஸ் கூட பண்ணல, எதுவுமே சொல்லலாம். சரி ஓகே சொல்கிறேன். நம்ம டீ வந்துட்டு எப்படி எந்த வழியாக வந்திருக்காரு இப்போ தான் பார்க்குறாரு. அந்த விண்டோஸ் வழியாக வந்திருக்காரு. அதனால தான் பிளட் வந்து அந்த ஸ்ட்ரைன் வந்திருக்கு. இப்போது நம்ம டீ வந்துட்டு பேக் டோர் வழியாக இறங்குறாங்க. அவர் பாட்டுக்கு இறங்கி போயிடுறாரு. ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து இந்த தடையாக இருக்குல்ல, பிளட்டெல்லாம் இருக்குல்ல, அதை போய் துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுறாங்க. அப்படி நடுவில் யாரும் பார்க்கல சொல்லிட்டு ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா விண்டோஸ் லாக் பண்ணுறாங்க. இப்போ விண்டோஸ் வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துருப்பாரு. டே இப்போ வெளில போடுவாங்க. ஒரு கார் வந்து நிற்குது. நம்ம டீ போய்ட்டு அந்த கார் ஏறுறாங்க. அங்கே போயிடுறாங்க. ஜிம்மில் போய் டோர் லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் மொபைல் எடுத்து சர்ச் பண்ணுறாரு. அதில் கிம் டேங் மாஃபியா கிம் டேங்னு போடுறாரு. அதில் எல்லாமே வருது. அவர் வந்து ரொம்ப நம்பர் 1 மாஃபியா, எவ்வளோ பேர் கொலை பண்ணியிருக்காரு, அது மாதிரி எவ்வளோ கேஸ் இருக்கட்டும் எல்லாமே வருது. அதை பார்க்குறவருக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஜிம்மினுக்கு இவ்வளோ பெரிய மாஃபியாவா இப்போ இவ்வளோ நான் ட்ரீட் பண்ணது சொல்கிறாங்க. ஆனால் அவரும் ஹியூமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்பா சொல்லியிருக்காங்க, நம்மக்கிட்ட நான் அடிபட்டு வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டை தான் பார்க்கணும், டாக்டராக இருக்கவங்க ஒரு பேஷண்ட்டை தான் பார்க்கணும். இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்காங்கல்ல, ஒரு டாக்டரோட பையனை என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் நினைக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மினோட அப்பா டாக்டர், ஆனால் ஜிம்மினுக்கு எப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் இதெல்லாம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட் எய்ட் பண்ண சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் ஜிம்மின் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. வச்சுக்கணும். அதை விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான்டா ஜிம்மி நினச்சி வராங்க. கீழே பார்த்தா எங்கள் அப்பாவும் நம்ம நம்பிட்டு உட்காந்துருங்க. இப்போ ஜிம்மி தான் மறைச்சி பார்க்குறாங்க. ஒரு பர்சனை ஏன் மறைக்க சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மி போய்ட்டு அவங்க அப்பா லேப்டாப் உட்காந்துக்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் செல்லும் அப்படி சொல்கிறாங்க. நைட்டு சாப்பிட்டே சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன். நீங்கள் எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. நான் வரதுக்கு 11 o'clock ஆகிட்டு. சாரி சொல்கிறாங்க. ஓகே டேட் நீங்கள் சாப்பிட்டீங்களா. நைட் நான் சாப்பிட்டேன். வந்து சாப்பிட்டு செலத்தை வந்து பார்த்தேன். சில நேரம் தூங்கிட்டு இருந்தான். அதனால் அப்படின்ட்டா குட்டின்னு சொல்ல முடியாமல் போயிடுச்சு சொல்லிட்டு ஜிம்மி அப்பா சொல்கிறாங்க. ஓகே டேட் அப்படி சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்டா என்னை பார்த்து பேசுகிற மாதிரி தெரியாது சொல்கிறேன். ஏன் என்கிட்ட பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. திரும்பிக்கிறாங்க. ஏன் என்ன பண்ண சொல்கிறாங்க. அங்கே பாரு மான்ஸ்டர் நம்மகிட்ட பேச மாட்ட சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம் தான் டேடாவது நான் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க இந்த மாதிரி வர டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு வார்த்தையாக ஃபோன் பண்ணி பேசுனியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படியா சாரி இங்கே பாரு நான் வெளில போயிருந்தேன், அவுட் ஆஃப் சிட்டிக்கு போயிருந்தேன். அதனால அவங்களுக்கு தெரியல, எனக்கு காலேஜும் இருக்குது, சேம் டைம் அதையும் பார்க்கணும், பிஸ்னஸும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் மாஸ்டர் நீ ரொம்ப கஷ்டப்பட சொல்லிட்டு, இருந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்குமா இல்லையா சொல்கிறாங்க. தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பண்ணி கேட்குறாங்க. இதை பார்க்குறேன் நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி நான் நம்பிச்சுட்டு கூட சரி அனுப்பிச்சு அக்காவை சரி பார்க்குறாங்க. பார்த்து அவ்வளோ அழகாக ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வெளில எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இங்கே வந்தாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் மொத்தமும் மறந்துடுவோம். அந்த அளவுக்கு ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாங்க. பார்க்குறேங்க்கா. ஆமாம் ஒர்க்கு போய் சொல்கிறாங்க. ஒர்க் நல்லா தான் போக சொல்கிறாங்க. ஸ்டடீஸும் நல்லா போக சொல்கிறாங்க. சரி சார் என்ன கேட்குறீங்களே உங்களோட இங்கிலீஷ் கிளாஸ் அப்படி போக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு நோட் எடுத்து தான் சொல்கிறாங்க. ஜிம்மி கொடுக்கணும் மேலே போகிறாங்க. மேலே போய் நோட் எடுத்து காமிக்கிறாங்க. இங்கே பா எப்படி எழுதுன்னு என்ன சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்மினும் அப்படியே கற்றுக்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சரி இப்போ கிளாஸ் ஸ்கூலுக்கு டைம் அது போய் கிளம்பியா சொல்கிறாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு ஒரு மேலே போயிட்டு அவர் ரெடி ஆகிட்டு வராரு. ஜிம்மோட அப்பா நம்ம நம்பி ரெடி ஆகிடுறாங்க. ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. ஓகே ஜிம்மி நான் வந்து ட்ரை பண்ணுவோம் சொல்கிறாங்க. டேட் நான் அண்ணா கூட போகிற சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது டேட் கூட போக சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே பாய் மான்ஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. ஜிம்மி நம்ம நம்பி மான்ஸ்டர் அப்படி கூப்பிடுவாங்க. சரி ஃபைனலாக நம்ம ஜிம்மின் அவங்க அப்பா 2 பேரும் காரை போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஸ்கூலுக்கு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. பாரு ஜிம்மி பத்திரமா போட சொல்கிறாங்க. ஓகே டேட் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி அவங்க அப்பா ஒரு 6 hour முத்தம் கொடுத்துட்டு பாய் சொல்கிறாங்க. பாய் தம்மா சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இந்த பக்கம் ஜிம்மி ஸ்கூலில் என்ட்ரானதுமே எப்படி வாய்ஸ் கேட்குது. ஜிம்மி டைம் பார்க்குறேங்க்கா. சொல்கிறாங்க. ஏன்டா என்னடா பண்ண சொல்கிறாங்க. நேற்று நைட்டு உனக்கு நான் கால் பண்ணேன் 8 o'clock. நான் அந்த மூவி பார்த்தேன், அதை உன்ட்ட ஷேர் பண்ணலான்னு ஃபோன் பண்ணப்போ எடுக்கல சொல்கிறாங்க. டெய்லி சாரிடா நானும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் அப்புறம் அம்மா எல்லாம் வெளில போய் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. அதான்டா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமா அங்கே போய் நல்லா சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் போய் ஒரு பர்த்டே பார்ட்டிட்டு அங்கே டான்ஸ் ஆச்சுனாங்களா அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணேன்டா. அதனால ஃபோன் எடுத்துகிட்டு போகிற சாரி சொல்கிறாங்க. அப்படியா சரி பழிச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இவங்க யாரும் யோனிச்சு நம்ம ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி வா அப்படி சொல்கிறாங்க. என்ன மூவி பார்த்தா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஒரு ஹாரர் மூவி சொல்கிறாங்க. ஹாரர் மூவியா தனியாக பார்த்தா நான் தனியாக தான் பார்த்தேன், நல்லா தான் சொல்கிறாங்க. நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக சொல்லிச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் மாஃபியா கிட்ட ஏங்க இருக்கான்னு எனக்கு அவங்க சொல்கிறாங்க. அவரை பார்த்தா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. மார்னிங்கே என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க. மார்னிங்கே ஏமாத்த பார்க்குறேன் சொல்கிறாங்க. நான் ஒன்று ஏமாத்தேன் நிச்சயமாக சொல்கிறதுக்கு நிச்சயமாவா என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி எனக்கு போய் சொல்ல மாட்டாங்க தெரியும்.
இப்போ ஜிம்மி நடந்தெல்லாம் சொல்ல நான் யூனிட் பார்க்குறாங்க. டே என்னடா சொல்கிறாரு. ஆமாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி அங்கே வந்தாங்கன்னு எனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூனிட் பார்க்குறாங்க. அங்கே எதனா ஃபைட் நடந்திருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில். அவங்க அந்த டைமில் தான் அவர் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து எஸ்கேப் ஆகிருப்பாரு சொல்கிறாங்க. ஆமாம் ஹேண்டில் ஷோட் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ கண் எடுத்துருக்காங்க. அப்படி இந்த மாதிரி பிளட் வந்துருச்சா நான் தான் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் பண்ணி விட சொல்கிறாங்க. உனக்கு பயமா இல்லையா சொல்லணும். பயமா இல்லை இதில் போய் நான் பயம் இருக்கு சொல்கிறாங்க. அடப்பாவி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்பா சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி வரவங்க இனிமையாக இருந்தாலும் அவங்க வந்து ஹார்ட் ஆகிட்டு வந்தாங்கன்னா அவங்க ட்ரீட் பண்ண வேண்டியது ஒரு டாக்டரோட கடமை. நான் ஒரு டாக்டரோட பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறாங்க. சரிடா அப்பா புரியுதுவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறது. இனிமேல் யாருக்காவது மாதிரிலாம் தெரியாமல் பண்ணாத என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் அப்படியே யோசிச்சிடும் அப்படியே கிளாஸ் ரூமில் போயிடுறாங்க. அப்படி இன்னும் சொல்லி பார்த்தா டேம் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க உங்களுக்கு தேவை அதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. ஏன்டா நீ அதுக்குள்ளே இருக்க உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது. அது ரொம்ப டேஞ்சரான வேர்டுடா. நம்ம அப்பா மாஃபியா இருந்தாலும் இறந்து போனார். ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசம் சொல்கிறாங்க. அப்பாவே மாஃபியா வேர்ல்டு விட்டு வெளில வரும்னு நினச்சாரா. அவர் ட்ரை பண்ணி தானே அவர் இறந்து போனார். நீ ஏன்டா அப்படியே இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவை கொண்டவங்க சொல்கிறாங்க. அப்பாவை கொண்டவங்க பழி வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது. அப்புறம் ஏன்டா இப்போ எவ்வளோ எனிமி இருக்காங்க பார்த்தியா சொல்கிறாங்க. அவங்க என்னால் வெளில விட்டு அதை விட்டு வெளில வர முடியாது சொல்கிறாங்க. அதான் ஏன் கேட்குற சொல்கிறாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு மற்றவங்க மாதிரி சாஃப்டாக இருக்குது. எனக்கு விருப்பம் சொல்கிறாங்க. அப்பா அப்படி சாஃப்டாக இருந்ததுனால தான் ஒரு மாஃபியாவாக இருந்தால் ஒரு சாஃப்டாக இருந்து அன்பு பாசம் இது எல்லாத்துக்கும் அவர் வந்து இறங்கி போனதுனால தான் அவர் உயிரை போயிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா அப்பா அன்பு பாசம் இருந்தாலும் தான் அவ்வளோ டேஸ்லாம் ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. அதனால் ஒரு லைஃபே இல்லைடா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ அது தேவையில்லை ஓகேவா. நான் இப்படி தான் இருப்பேன் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஆனால் சின்ன ஹேங் சொல்கிறது கேட்க அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க பாரு உனக்கு ஒன்றும் தெரியாது அமைதியாக சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி பேசிட்டு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் போதுமாக சொல்கிறாங்க. என்றைக்குமே வந்துட்டு நான் சொல்கிறது கேட்க முடியாது சொல்லிட்டு வேறு ஜின்னு சொல்கிறாரு. நம்மகிட்ட என்னடா இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஏன் சொல்கிறாங்க. பாருடா அதெல்லாம் வேணாண்டா. அந்த மாஃபியா நம்மளோட அந்த சொத்து மணி இதெல்லாம் வேணாண்டா. நான் தான் ஒர்க் பண்ணுறேன் அது போதும் தான் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் போய்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அது இங்கே பாருடா இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் ஃபியூச்சரில் ஓனாக ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்டா நீ படிடா சொல்கிறாங்க. ஏன் இப்போ நான் படிக்காமல் இருக்க சொல்கிறாங்க. என்னத்தை படிச்சிருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. நான் பட்டே 12th அப்புறம் காலேஜ் போட அப்படியே இருக்காரு. அது மட்டும் ரொம்ப கரஸ்ல பண்ணிகிட்டே இருக்காருங்க. பாருடா ரெகுலராக காலேஜ் போடாமல் உன்னோட ஏஜுக்கு எப்படி பாருடா நீ காலேஜ் நேரம் 3rd year முடிச்சிருக்குண்டா. ஆனால் பாரு 12th அப்புறம் காலேஜ் போகாமல் இப்போ போய் கரஸ்ல சேர்ந்து வச்சிருக்க. இதெல்லாம் நல்லதுக்காடா உனக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகணும் ஆசை சொல்கிறாங்க. நான் இதுக்கு வேலைக்கு போகணும் சொல்கிறாங்க. என் கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க சொல்லிட்டு என்னோட ஏன் சொல்கிறாங்க. நீனும் படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு சிஓவாக இருந்து உனக்கு கீழே ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறவங்க சொல்கிறேன். நீ ஒரு மாஃபியா உனக்கு கீழே பணம் யார் கொடுத்தாலும் வந்து வேலை பார்ப்பாங்க. கஷ்டப்படுறவங்க வந்து உங்ககிட்ட வந்து வேலை தான் பார்ப்பாங்க. அவங்களோட ஃபேமிலியை காப்பாற்றிட்டு அதெல்லாம் ஒரு ஜாப் ஆசை சொல்கிறாங்க. டைம் பார்க்குறாங்க. இது எப்போ உயிர் போகும் எப்போ யார் எங்கே வந்து கொள்ளுவாங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இங்கே பாரு இப்போ கையில் கட்ட போட்டு நின்றுட்டுருக்கா. இதுக்கு என்ன காரணம் சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு இது கட்ட பார்க்கும்போது ஒரு பர்சன் ஞாபகம் வருது. ஏன்னா நேற்று நைட்டு டேப்லெட் வர போடுறது பாரா நம்ம ஜவுப்போட காரில் வரும்போது தூங்கிட்டுப்பாரு. வீட்டுக்கு வந்து அப்படி படுத்துருப்பாரு. ஞாபகம் இப்போ தான் பார்க்குறது கட்ட பார்க்கும்போது அந்த ஃபேஸு அந்த முகம் அவங்க பேஸ் வந்து எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ சின்ன கத்திட்டு இருக்காரு. நம்ம டே அதெல்லாம் காதலி வாங்கடா காய் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஜாக்சன் என்ன பாருடா சின்ன அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க நீ கேளாண்டா சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம மெக்குக்கெலாம் அப்பா அம்மா இருக்காங்க. மெக்கு காய்க்கெலாம் அப்பா அம்மா இருக்காங்க. ஜங்குக்கு தவிர ஜங்குக்கு சின்ன நம்ம 3 பேருக்கு அப்பா அம்மா இல்லை. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேவோட ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். அவங்க அப்பா அம்மாவே இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிருப்பாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஏன்டா ஜங்குக்கு இவன் தான் இருக்காங்க உன்ட்டு சொல்கிறேன் நீ கூட கேட்க முடியும். ஏன்டா இவன் கூட சேர்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஏங்க நான் படிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஜங்கு படிச்சுட்டு இருக்காங்க. சேம் டைம் டே கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீ படிக்கிற புரியுது இருந்தாலும் இவன் ஏன்டா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. அவங்க பார்த்துக்கலாம் விடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா டே மென்டலி அஃபெக்டட் ஆகிட்டாங்க. அதுதான் ரீசன். இப்போது நம்ம சின்ன பார்க்குறாங்க. இவங்க ஏன் சொல்கிறது கேட்க மாட்டான்னு சொல்லி பார்க்குறாங்க. புரிஞ்சுக்கூட சொல்கிறாங்க. எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே ரொம்ப அஃபெக்டட் ஆகிட்டாங்க சைல்ட்ஹுட்லேயே. அந்த ரீசனால் தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ இதுக்கு மேலே சொல்லணும் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு சின்ன அப்படியே கிளம்பி போயிடாரு. அவரோட ரெஸ்டாரண்ட் அவர் ஒர்க் பண்ணுறாரு போயிடாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பட்டே தான் நான் ஜங்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று நீ வீடு ஒரு வீட்டை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அந்த வீடு ஒரு ஞாபகம் தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த வீடு தெரியட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு நேற்று ரேட்டு நீ நாங்கள் வந்து சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அந்த வீட்டோட நம்பர் எதுவும் ஞாபகம் இல்லை சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நான் பேக் டோர் வந்தேன்னா நம்பர் எதுவும் ஞாபகம் இல்லை. நீ தான் ஃப்ரண்ட் டோர் வழியாக போய் தான் ஞாபகம் இருக்கும் சொல்கிறாங்க. லொக்கேஷன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நீ எங்கே வந்து அந்த லொக்கேஷன் பாரு சொல்கிறாங்க. அப்போ ஃபைனலாக ஒரு லொக்கேஷன் இருக்குது. இப்போ அந்த வீட்டை பற்றி எதனா டீட்டெயில்ஸ் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ மெக்கு வந்து ஒரு ஹேக்கர் எதுவாக இப்போ ஹேக் பண்ணிட்டு பாரு நீ பாருடா சொல்கிறாங்க. இப்போ அந்த வீட்டு டோர் நம்பர் எடுத்து போடுறாங்க. அது வந்துட்டு பார்க் ஹவுஸ் சொல்கிறாங்க. ஆமாம் அது வந்து பார்க் ஹவுஸ். அவர் வந்து இப்போ டாக்டர் பார்க்கோட வீடு சொல்கிறாங்க. டாக்டர் பார்க் ஆமாம் நீ பார்த்ததில் கேள்விப்பட்டதில்ல நம்பர் 1 சர்ஜரி டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. அதான் நான் பார்க் குரூப் கூட இருக்கே அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு போடா கேள்விப்பட்டு கேள்விப்பட்டதா சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்க. ஃபேமிலியாக பார்க்குக்கு 2 பையன் ஒய்ஃப் கிடையாது. ஒரு பையன் வந்துட்டு ஸ்டடி பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதாவது நம்ம மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் பையன் வந்து ஸ்கூல் படிச்சிருக்காங்க போல சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் +1 படிக்கிறாங்க ரைட்டிங் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்குறாங்க. சொல்கிறாங்க பேர் சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்க் நம்ஜூன் பார்க் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம
அப்படியே விட்டுறாங்க. அந்த பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் போட்டிருக்கோம், அதெல்லாம் போடல சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி அப்படியே விட்டுறாங்க. அம்மா எதுக்கு அப்படி கேட்குற சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஆமாட்டா ஏங்க உனக்கு எப்படி இந்த கட்டு பிடிச்சி நீ தான் ஹாஸ்பிட்டலே போய் இந்த கட்டு எப்படி பிடிச்சவங்க கையில் சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நேற்று அந்த வீட்டில் ஒரு பையன் தான், அவனை போட்டு விட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் ஒரு பையன் தொட்டா நான் சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம டேவை யாரும் தொடவே முடியாது, அதனால தான் நம்ம ஜம் பார்க்குறாங்க. நிஜமாக ஒன்னொரு பையன் தொட்டானா என்ன சொல்கிறாங்க. அவன் சின்ன பையன் சொல்கிறாங்க. சின்ன பையன் சொல்கிறாங்க. அதே போல் அவன் தொடவிட்டான் பார்த்து பைப்பில் சொல்கிறாங்க. இல்லை அவன் பார்த்து பயத்தான், என்ன திருட நினச்சிட்டான். எனக்கு திருட நான் சொல்லிட்டு நம்ம வெக்க காயெல்லாம் சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது டே ஒரு லுக்கு விட்றாரு. அப்படியே பயந்துடுறாங்க. 3 பேர் அமைஞ்சிருக்காங்க. அது டே சொல்கிறாங்க. பாரு என்ன அவங்களுக்கு பார்த்தா நக்கலாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா ஒரு பையன் தொட்டிருக்கான், திருட நினச்சிருக்கா சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் மிட் நைட்டில் போய் ஏறி குதிச்சோம் அப்படின்னா அதுவும் பேக்டருடைய அதை குதிச்சு ஒரு ரூம்குள்ளே போனால் திருடன் தானே நினைப்பாங்க. அப்புறம் என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை அதற்கான சொல்லி நினைப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அதானே அவர் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டேவும் எதுவும் சொல்லாமல் சரி விட்டு சொல்லிட்டு விட்டுறாங்க. அவர் பாட்டுக்கு அமைய போய் ரூமில் படுத்துருக்காரு. இப்போ அவருக்கு அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவரோட பேசு அவர் பேசுனது பசிக்குதான்னு கேட்டது சாப்பாடு ஃபீட் பண்ணதான்னு பார்க்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை தொட்டதும் இல்லை, நான் தொட விட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் என்னோட அம்மாவுக்கு அப்புறம் நான் ஒரு லெவல் பார்க்குறது இல்லை ஹேங்கிட்ட. ஆனால் அவர் வந்துட்டு என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், என்ன வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். அதனால தான் அவர்கிட்ட நெருங்கதே இல்லை. அவருக்கு என்ன நடந்தது நான் வீக் ஆகிறதுக்கு விரும்பல. ஆனால் உங்ககிட்ட எனக்கு இன்னும் அவனுக்கு பிடிச்சிருந்து சொல்லி பார்க்குற ஒரு செகண்ட் அவர் நினச்சி பார்க்குறாரு. என்னோட அம்மாவையும் திரும்ப பார்த்த மாதிரி அவர் ஃபீல் எனக்கு இருந்துச்சு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சரி இப்போ ஒரு 2 வீக்ஸ் சாப்பிட்றதுன்னா ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மால் காமிக்கிறாங்க. அந்த மாலில் ஒரு பையன் ஒரு 2 பேரோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு க்யூட்டாக வாக் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அப்பா அங்கே பாருங்கள் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரணும்னு சொல்கிறாங்க. சரிடா தங்கம் வா அப்போ சொல்கிறாங்க. நம்பிடுங்க அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் எந்த பொருளும் உடச்சிடாதீங்க சொல்கிறாங்க. ஏன்டா என்னை பார்த்து அப்படி தெரியுது அவங்க சொல்கிறாங்க. மான்சர் இங்கே பாரு எதுவும் உடச்சிடாத அப்புறம் அப்பா தான் பில்லு கட்ட வேண்டியதாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல நம்பின்னு பார்க்குறது பார்த்து மறைக்கிற டேடி என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு விட்டு நம்ம சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உண்மையை தானே சொல்கிறாங்க, நீங்களும் கூட சேர்ந்துப்பீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது இந்த சைட் பார்த்தா நம்ம ஜின்னு பார்க்குறாரு. ஏன்டா என்னைக்காவது ஒன் டே தான் இப்போ தான் உங்களை கூட்டிகிட்டு வரேன், அது அன்றைக்காவது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் எங்கள் நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன் எதுக்காக நான் அப்படிலாம் இருக்க சொல்கிறீங்க சொல்லி சொல்கிறாங்க. சரி ஒன்று திருத்த முடியாதுவா சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணுறாங்க, இவங்க ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஜிமின் தான் இப்போ நிறைய ஷர்ட் எடுக்கிறாங்க, டிஷர்ட்டு நம்பிட்டுருக்காங்க. இது ஓகேவா இது எப்படி இருக்கு அப்படி சொல்லி வச்சு காமிக்கிறாங்க. இவருக்கு என்ன போட்டாலும் நல்லா இருக்கும் எடு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு பசங்க பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. நல்லா சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பசங்க பயன்படுறாங்க. இதான்டா கிம்னா அதான் இவ தான் பார்க்கு நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு நம்ம நம்பிச்சுடுவாங்க. அவங்க சீனியர் ஜூனியர் ஓகேவா. அவர் வந்துட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணுறாரு, இவர் வந்துட்டு இன்னொரு டிகிரி படிச்சிருக்காரு. அவருக்கு அது தெரியும் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்டா சொல்கிறாங்க. தெரியுமா சொல்கிறாங்க. சொல்லி பேச சொல்கிறாங்க. ஜம்மு பார்க்குறாங்க. அவரும் நம்பிட்டுருக்காங்க சொல்கிறாங்க. நம்பி திரும்புறாரு. ஜம்முக்கு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அதுவா ஜஸ்ட் இந்த ஷாப்பிங் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க ஃபேமிலி ஷாப்பிங் பண்ண வந்துடா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் டே தான் ஃபோன் வச்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ டைம் ஆகும் சொல்லி பார்க்குறாங்க. இப்போது இங்கே நம்ம வெக்கு காயில் பார்க்குறாங்க. டே எதுவும் வாங்கலையா சொல்கிறாங்க. இந்த டேன்ற டைமுக்கு கேட்டதும் அப்படியே நம்ம நம்பிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா நம்பிட்டு தெரியும் டே ஒரு மாஃபியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. நீ டே கூட வந்திருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு போகிறாங்க. சரி ஓகே அப்புறம் பேச சொல்லிட்டு அப்படியே ஜிம்மில் இவங்க அப்பாவையும் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிறாங்க. ஏன்னா பயம், ஏன்னா டே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க எனிமிஸ் இருப்பாங்க இல்லையா, எதாவது அட்டாக் பண்ணுறவங்க பயத்தில் இருப்பாங்க. அப்பா வாங்க சொல்லிட்டு ஏன் நம்பி சொல்கிறாங்க. இல்லை அப்பா வாங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படி டர்ன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. அங்கே பாரு இவன் இருக்கிற நம்ம ஜம்மு பார்க்குறாங்க. இவன் இருக்கிற இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட பார்க்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜின்னு பார்க்குறாரு. யார் ஜம்முக்கா சொல்கிறாங்க. அது என்னோட சீனியர் ரொம்ப பிரில்லியன்ட் ஜீனியஸான ஒரு பர்சன். இவருக்கு எல்லா டேலண்ட்டுமே இருக்குது. இவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, படிச்சுட்டு இருக்காரு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்போ சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னாச்சும் ஏன் சரியாக பேச போகிறாங்க சொல்கிறாங்க. அதுவா எல்லாம் உங்கள் தம்பியால் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் டே இருக்கானே இங்கே இருந்தால் எதனா ஆபத்தாகவும் சொல்கிறாங்க. இப்போ அங்கே நினச்ச மாதிரி டேவும் அட்டாக் பண்ண ஒரு சில பர்சன் வந்திருக்காங்க. இதை கேட்குற நம்ம ஜிம்மில் அப்பாவை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை. ஜிம் இருக்காரியா சின்ன பையன் நம்பிஜின் ஹாண்டி ஜிம்மில் ஹாண்டி பிடிச்சி ஜிம்மில் அப்பா வேகமாக கீழே இறங்குறாங்க. என்கிட்ட போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம் டான்னு பார்க்குறாங்க. அங்கே டே எப்பவுமே கண்ணோட தான் இருப்பார். எடுத்து அப்படி ஷூட் பண்ணுறாரு. அது மால்குள்ளேயே ஷூட் அவுட் நடக்குது. சின்ன பார்க்குறாங்க. காட்டவுடைய அப்படி சொல்லிட்டு அவர் தலை கையில் அடிச்சுட்டு அப்படியே தள்ளி போயிடுறாரு. இப்போ காய் மெக்கெல்லாம் ஃபைட் பண்ண சாப்பிட்றாங்க. ஜம்முக்கும் நம்ம ஜிம்மு தலையில் நிற்கிறாங்க. ஜிம்மில் அப்போ தான் வேகமாக கூட்டிட்டு வராங்க. வந்துட்டு கார் எடுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ஜிம் பயப்படுறாங்க. அவரை பார்த்துட்டு நேற்று நம்ம வீட்டுக்கு வந்து சாரி நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க தானே சொல்லி பார்க்குறாங்க. மாஃபியா கிங் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நேருக்கு நேரம் பார்க்குறாரு. அவர் வந்துட்டு இப்போ காரில் ஏறி போயிட்டுருக்காரு. எல்லாரும் ஒரு மாதிரி அந்த ஒரு இடத்த விட்டு எல்லாருமே வந்துட்டு வேகமாக கிளம்புறாங்க. பயந்துட்டு எல்லாருமே அவங்க உயிரை நினச்சி தான் வந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த விஷயத்தை அப்படியே நம்ம இவர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ நியூஸ் வரைக்கும் வருது இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஜிம் அப்படியே எவன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்ல என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு அவர்கிட்ட சார் தள்ளியேறு இங்கே பாரு எப்போயோ பார்த்துட்டுனா நான் உங்களை எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் சொல்லி எதுவும் பேசுகிறாதானே சொல்கிறாங்க. ஓகேடா பேச மாட்டேன் சொல்கிறாங்க. நான் பயந்துட்டேன்டா சொல்கிறாங்க. பாரு அதான் ரொம்ப டேஞ்சர் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அப்போ ஜிம்மில் வச்சுட்டு ரொம்ப பயப்படுறாங்க. நீ எவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் கண்ணெடுத்து ஷூட் பண்ணுறீங்க, இது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா அப்போ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்
அவர்கிட்டே தான் எல்லாரையும் ஷூட் பண்ணிடுறாரு. அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. அப்புறம் இதில் அங்கே நியூஸ்லேயே வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு 5 பேரை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிங்கிளாக இருந்து யாரையுமே ஷூட் பண்ணுவார். இங்கே நான் ஜம்கில் யாரையும் கொல்லவே மாட்டாங்க. ஜம்கு ஜஸ்ட் டே கூட இருக்கிற ஒரு பசங்க தான். காய் மெக்க இவங்கள கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் ஜம்கில் அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பிகாஸ் ஜின் ஹேங் சொல்லியிருப்பாங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து டே கூடயே இருக்கணும். சேம் டைம் நம்ம ஜின் ஹேங் சொல்லிட்டு கேட்பாரு. அப்படி தான் ஃபைனலாக இங்கே நம்ம ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஜின் ஹேங் சொல்கிறாங்க ஏன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒயன் வந்துட்டு ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அப்பப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் வந்து வீக்கெண்ட் அடங்க ஸ்டே பண்ணுவாங்க. வந்து பார்க்குறாங்க ஏங்க என்னாச்சும் சொல்கிறாங்க. அது ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பார்த்தா சொல்கிறாங்க என்னாச்சும் சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் பயந்துட்டு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டோட கேட்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜம்முக்கு வந்து மாஃபியாவாக சொல்கிறாங்க. ஏன்னா ஜம்முக்கு அது கூட இருக்காங்க தெரியுது. ஜம்முக்கு மாஃபியாவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஜம்முனால படிக்கிற ஒரு பையன், ரொம்ப டேலண்ட் இருக்கிற ஒரு பையன். ஆனால் அவன் லைஃப் டிஸ்டாக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒயனு நம்ம ஜம்முக்கு எல்லாம் ஒன்றா படிக்கிறாங்க. ஒயனுக்கு வந்து கொஞ்சம் பயம். நம்ம ஜம்முக்குனா அவருக்கு பிடிக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒயன் அவர் இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கனாலையும் அதை பார்த்து அவர் பயப்படுறா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு பசங்க சொல்கிறாங்க ஐயோ ஒயன் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒன்று ஜிமின்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து சொல்கிறாங்க இப்போ தான் நவா சொல்கிறாங்க. இப்போ ஒயன் ஜம்முக்கு ஒயன் நம்ம ஜிமின் நம்ம எல்லாரும் கேரம் போர்டு விளையாடிருக்காங்க. சும்மா ஃபன் பண்ணிவிட்டு க்யூட்டாக விளையாடிருக்காங்க. இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்குது. இப்போ ஆஃப்டர் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஜிமின் ஸ்கூலுக்கு விளையாடிட்டுருக்காங்க. என்ன அப்பா கார் எப்போது வருமே இன்றைக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஒரு பர்சனுக்கு தூக்கமே இல்லை. 3 மந்த்தாக தூக்கம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பர்சனோட ஃபேஸ் தான் அவங்க டிஸ்டார்ப் பண்ணுது. அதுதான் ரீசன். இப்போது கார் வச்சுட்டாங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்காங்க. அச்சோ அப்பா எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ டேட் சொல்கிறாங்க. தங்கம் அப்புறம் வந்துட்டே இருக்கான். அப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருக்காரு. இப்படி வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பேக் வச்சுட்டு இப்படி எப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதை ஒரு பர்சன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஒரு பர்சனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா காயை சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. என்னடா இவன் புதுசாக அப்ளை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியல சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வேடாக இருக்குல்ல சொல்லி பார்த்துருக்காங்க. ஃபைனல் இந்த பாசனை போய் க்யூட்டாக ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தவங்க ரசித்து பார்த்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு கார் வந்து ஜிம் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. இங்கே ஜிம்மில் ஆப்போசிட்டில் இருக்கிறது டேயோட கார் தான் நின்றுருக்கு. தான் பார்த்துருக்காங்க. 3 மந்த்தாக தூங்க விட மாட்டேன். உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. இங்கே நம்ம ஜிம்மின் அவங்க அப்பா வந்து ஓடி போய்ட்டு அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு காரில் ஏறிக்கிறாரு. அப்படி போயிடுறாரு. இதே மாதிரி எவ்ரி டே நம்மகிட்ட ஜிம்மினுக்கே தெரியுமா ஜிம்மில் போய்ட்டு வாட்ச் பண்ணிட்டே அவருக்கு ஒரு வேலை பார்த்துட்டே இருக்காரு. அவர் ஜிம்மில் பார்த்தா மட்டும் தான் அவர் தூக்கமே வருது அந்த நைட்டு. அப்படி பார்க்காம விட்டுட்டாருனா தூக்கம் வர மாட்டேங்குது. இதனால் ரொம்ப டிஸ்டாக் ஆகுறாரு. அவருக்கு வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகுது. ஒரு பக்கம் ஒர்க்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஜிம்மின் ரெண்டும் சேர்ந்து அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு 1 டே அவருக்கு வந்து முடியல. என்ன பண்ணிடுறாருன்னா 1 டே எனக்கு எதனால் இப்படி இருக்குன்னு தெரியல. அதை நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிம்மினை டே தான் எப்போ போல ஸ்கூல் விட்டு நம்ம ஜிம்மில் நின்றுட்டுருக்க. அவங்க அப்பாவுக்கு வர முடியல இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிரைவர் வருவாங்க புக் பண்ணிட்டு வருவாங்க. வந்து சொல்லியிருப்பாங்க சரி ஜிம்மில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஜிம்மில் அப்பாவோட கார் வரதுக்கு முன்னாடியே ஒரு கார் வருது. அப்படியே அந்த கார் அந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஜிம்மில் அப்படியே அந்த எப்படின்னா ஒரு கார்ஷிப்பில் அப்படியே பேச வச்சு இது பண்ணிடுறாங்க. அப்படியே மயக்கம் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க நம்ம ஜிம்மின் அப்படிங்கிற ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட் எங்கள் டைம். ஒரு 7 o'clock ஆகுது. ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணாங்க. பார்த்தா ஒரு பெட்டில் அப்படி ஜிம்மின் படுத்திருக்காங்க. அது ஸ்கூல் யூனிஃபார்மோட பக்கத்தில் பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு அவங்க ஃபேஸை மட்டும் பார்த்துருக்காங்க. ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் அவ்வளோதான். அப்படி ஸ்க்ரீன் பண்ண கத்துறாரு. அம்மா சொல்லிட்டு கத்துறாரு. இப்போது நம்ம ஜிம்மின் கத்துறத பார்த்துட்டு அந்த பசங்க பார்த்துட்டு எதுக்காக கத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எது பேர் என்ன இருக்குது சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கிம்டேயாங் அப்படின்னு பார்க்குறாங்க. கிம்டேயாங் தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்க, எதுக்காக எனக்கு என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கீங்க சுற்றி பார்க்குறாங்க. இந்த ரூம் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களோட லைட் ஆன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஆகிடுது. எனக்கு முடிஞ்சா ஒரே ஒரு லைட் தான் இருந்துருக்கும். கொஞ்சம் டார்க் மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா லைட்டையும் ஆன் பண்ணால் பார்க்க வெளிச்சமாக இருக்குது. டேயோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அன்றைக்கி பார்த்தா கூட தெரியல பயம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி பார்க்க ரொம்ப வேர்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் இங்கே பாருங்கள் மாஃபி கிம்டேயாங் விட்டுருங்க, எது பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் சொல்லி ஜிம்மினை ஹேண்ட் எடுத்து ஒரு மாதிரி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அவருக்கு ரொம்ப பெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கிட்ட வந்துட்டு ஹேண்டை தட்டி விட்றாரு. எதுக்கு அப்படி பண்ணுற சொல்கிறாங்க. ப்ளீஸ் இப்படி பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு ஒன்றை பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ தான் உன்னை பார்த்ததுலேருந்து நான் ரொம்ப டிஸ்டாக் ஆகிட்டேன். ஏன்னு தெரியல தூங்கவே முடியல. உன்னை பார்த்து அப்படின்னா தூங்க முடியுது. எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் ஓகேவா. என்னால் ஒர்க் பண்ணவே முடியல. என்னோட மைண்ட் ஃபுல்லாக நீ மட்டும் தான் இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்னங்க பண்ணேன் சொல்லி ஜிம் கேட்குறாங்க. எனக்கு தெரியல, எப்போதும் என் மைண்டில் வந்து உட்காந்துட்டே இருக்க. எப்போதும் எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரியல சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்க பயமாக இருக்குது. இல்லைங்க இங்கே பாருங்கள், எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சர்வ் பண்ணி விட்டேங்க. உங்களை வந்துட்டு ஹேண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டு அது மட்டும் தாங்க நான் பண்ண வேறு எதுவும்
பண்ணலங்க, மன்னிச்சிருங்க சார் ஜிமின் சொல்கிறாங்க. நான் அவங்கள எதுவும் பண்ணலங்க சார் ஜிமின் சொல்லாட்டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் பார்க்குறப்ப இன்னசென்ட்டாக இருக்காரு, பேசுறதுலாம் புரியுது. நான் ஸ்கூல் தாங்க படிக்கிறேன், அப்பாவும் அண்ணாவும் ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு லேட்டாக போனால் இந்த பக்கம் ஜிமின் அப்பா ஜிமினுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமினோட ஃபோனை பார்க்குறாரு. ஜிமின் என் ஃபோன் எங்கே சொல்லி கேட்குறாங்க. தான் ஃபோன் எடுத்து வச்சிருக்காரு, ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ப்ளீஸுங்க அப்படி சொல்லி ஜிமின் கெஞ்சிறாங்க. இந்த பக்கம் நம்ம நம்பிச்சிடும். நம்ம ஜிமினோட அப்பாவும் நான் தேடிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு வந்து பார்க்குறாங்க, எங்கே போகலாம்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்டை கேட்குறாங்க. இங்கே ஒரு கார் வந்து கிட்டப்பா இருக்குது. அது வந்துட்டு அந்த ஸ்கூலோட ஃப்ரண்ட்டில் இருக்க அசிஸ்ட் ஃபுட்டேஜ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. பார்க்குறாங்க, இது யார் காரே தெரியல சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ரஞ்சித் பார்க்குறாங்க, இந்த காரையும் பார்த்த மாதிரி சொல்லிட்டு அவரும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது அது மாஃபியா கிங் டேங்கோடதுன்னு போட்டுருக்கு. அது பார்க்கவும் பயப்படுறாங்க. என்னோட தம்பிக்கும் டேக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ரஞ்சித் எதுவுமே பண்ணாமல் டேரக்டாக ஜவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜவுக்கு எடுக்கிறாங்க. ஹலோ ஏங்க சொல்கிறாங்க, ஜவுக்கு டேங் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லி எங்கள் மாஃபியா கிங் டேங் எங்கே இருக்கான்னு சொல்லிடுறாங்க. அவன் சொல்கிறாங்க, பாரு ஜவு உனக்கே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் சொல்லிட்டு ஓகேவா, பிஸ்னஸில் எந்த அளவுக்கு நம்பர் 1. என்னோட அப்பா எவ்வளோ பெரிய டாக்டர் உனக்கு தெரியும், எவ்வளோ பெரிய எங்கள் சைடு எப்படி இருக்கும் உனக்கே தெரியும். இப்போ நினச்சேன்னா என்னால் பண்ணுவேன். தயவு செஞ்சு எனக்கு தம்பியை சேஃபாக கொண்டு விட்டு ஓகேவா. எனக்கு போலீஸ் கேஸ்லாம் போக விருப்பம் இல்லை. ஏன்னா தம்பி ஸ்கூல் படிக்கிறான். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஜிம்மில் என்னோட தம்பி கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். என் அப்பா துடிச்சிட்டு இருக்காருங்க என்னோட பையன் என் தம்பி காணணுன்ட்டு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு எங்களோட ஒரே ஒரு லவ்னா என் தம்பி தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னோட டேங் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு என்னோட தம்பியை சேஃபாக கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் சொல்லிட்டு நம்ம ஜெகர் சொல்ல இந்த பக்கம் நம்ம தம்பி பசங்க கால் பண்ணுறாங்க. ஹலோ ஜெகப் சொல்கிறாங்க. இதில் ஜெகப் நம்ம சிகாவும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஓகேவா பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் ஒன்று சொல்கிறேன், அது வந்துட்டு பர்சனலாக எடுத்துக்க பர்சனலாக ஆமாம் அஃபிஷியலாக எடுக்க வேண்டாம், பர்சனலாக எடுத்துக்க சொல்கிறாங்க. என் தம்பி இந்த மாதிரி காணும் சொல்கிறாங்க. என்ன ஜிமினை காணுமா சொல்கிறாங்க. ஆமாடா ஜிமினை காணும் சொல்லிட்டு வேணாம். ஐயோ நான் கூட மீட் பண்ணி ரொம்ப சார் சொல்கிறாங்க. எப்படி காணும் சொல்கிறாங்க. இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், போய் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், பர்சனலாக கூட கொஞ்சம் பாருங்கள். அவங்க நான் ஒரு 2 hours டைம் கொடுத்துருக்கேன் ஜவுக்கு, அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை கொஞ்சம் சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சுகா கொஞ்சம் ஜெகப் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜம்பு பார்க்குறாங்க. டேங் சொல்லிட்டு தட்டுறாங்க. ரூமில் வர டேங் திறக்கவே மாட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிமினை அழகார். அவர் ப்ளீஸ் டேங் விட்டுருங்க, டேங் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டேரக்டாக உட்காராரு. வீட்டில் உட்காந்துட்டு ஜிம்மோட பேச கப் பண்ணுறாங்க. பாருன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா, ஜிம்முக்கு அவ்வளோ காலம் டேஸ்ட் இருக்குது. தயவு செஞ்சு அழாத, எனக்கு தெரியல நீ என்ன பண்ண சொல்லிட்டு. நீ என்ன எதுவும் பண்ணல எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு என்னோட மைண்ட் ஃபுல்லாக நீ தான் இருக்காது. ஏன்னு எனக்கு தெரியல, நான் உன்னால் வீக் ஆகிட்டு இருக்கா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நான் எதுவும் பண்ணலங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி ஜிம்மு கெஞ்சிறாங்க. இப்போ நம்ம ஜம்மு தான் கதை தட்டிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அங்கே பாரு நம்ம ஜம்முக்கு அங்கே டேங்க ஓப்பன் பண்ணுறா சொல்லி அவருக்கு தட்டுறாரு. டேங்க பாரு ஓப்பன் பண்ணு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. இங்கே ஜிம்மு அழுதுட்டு இருக்காங்க. ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் பண்ணல, எதுக்காக பயப்பட சொல்கிறாங்க. என்னை விட்டுருங்க, அப்பா தேடுவாங்க சொல்லி ஜிம் ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போ ஃபைனலாக ரொம்ப நேரம் டோர் ஓப்பன் ஆகுறாங்க. நம்ம டேபிள் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜம்பு இருக்காங்க. ஜம்பு பார்க்கும்போது தெரியுது ஜிம் வந்து பெட்டில் அப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ கிட்ட வராங்க. எந்திரிச்சு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் இருக்கிறாங்க. ஜிம் ஏஞ்சி வந்துட்டு ஜம்போட ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. ப்ளீஸ் சார் இங்கே பாருங்க சேவ் பண்ணிடுங்க, அப்பா ஒன்றாவும் தேடிட்டு இருப்பாங்க ப்ளீஸ்ங்க சொல்லி ஜிம் கெஞ்சிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்பு பார்க்குறாங்க. பயப்படாத சொல்கிறாங்க. ஏன்னா புரிஞ்சு இது வந்து நம்மளோட தம்பின்னு ஒரு புரியுது, சின்ன பையன் ஸ்கூல் பையன் சொல்லிட்டு டேங்க என்னடா பண்ண சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜம்பு கையிட சொல்கிறாங்க. ஜவுக்கு ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு பார்க்குற டேக்கு போகும்போது ஹேண்டை எடுத்து சொல்லி தட்டி விடாரு. இப்போ நம்ம ஜம்பு பார்க்குறாங்க. என்னடா பிரச்சனை உனக்கு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்மி நான் அகன் படி ஜம் கூட ஆடத்தை பிடிக்கிறாரு. பயமாக இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. அவங்க கை விட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க கையை விடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் கை விட மாட்டார். டே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற கிளாஸ் எடுத்து அப்படி அவர் கரண்டியில் டம்ளர் இருந்திருக்கும், வந்துட்டு உடைச்சிட்டு இப்போ அவன் கையை விடுறியா இல்லை சொல்லி பார்க்குறாரு. அவர் ஹேண்டை கட் பண்ணி போகிறாரு. ஜிம் பார்க்குறக்கா இல்லை சொல்லி கையை விடுறாங்க. இப்போ நம்ம டே தான் அமைதிருக்காங்க. ஜிம்முக்கு இதை பார்க்க பயமாக இருக்குது. என்ன ஜஸ்ட் நம்ம கையை தானே விட்டு பிடிச்சி அதுக்கே இவர் வந்து கட் பண்ணிக்க போகிறா சொல்லி பார்க்குறாங்க. டே பாஜி அங்கே பார்க்குறாங்க. பாரு டே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் என் பக்கத்தில் வா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் கிட்ட போகிறாங்க. டே அந்த கிளாஸ் உரம் வச்சுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்கிட்ட நீ பேசுனா என்கிட்ட எப்போதும் பேசுவேன், நான் என்ன சொல்லணும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நான் விட்டுறேன் ஓகேவா. உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டு நான் அப்பா அம்மா விட்டுறேன், எந்த எதுவும் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் டேஸ்க்கு என்கிட்ட நீ பேசணும் ஓகேவா. நான் வந்துட்டு உன்னை பேசாதான் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட பேசணும், என்ன கம்ஃபர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன கம்ஃபர்ட் பண்ணு ஜிம் பார்க்குறாங்க. ஜம் பார்க்குறேன். டே அவன் சின்ன பையன் என்ன பேசிட்டு இருக்கா சொல்லிட்டு ஜம் பேசுகிறாங்க. ஜம் டேங்க பார்க்குறாங்க. வாய் மூடி விட்டு பேசல. நான் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லு ஓகேவா. நான் கால் பண்ணுறப்போ எடுக்கணும், நான் பேசுகிறப்போ பேசணும், நான் பார்க்கணும் நினைக்கிறப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல. ஜிம்முக்கு பயமாக இருக்கணும் தப்பு நீங்கள் ஒரு சொல்கிறாங்க. நான் ஒரு சொல்கிறாங்க நான் ஒரு கொலகாரன். நான் சொல்கிறாங்க ஜிம்முக்கு பயமாக இருக்கா. அது சொல்கிறாங்க நான் ஒரு கொலகாரன், நான் ஒரு மாஃபியா, அப்புறம் நான் ஒரு இறக்கமே இல்லாதவன், நான் வேறு என்னென்ன சொல்கிறாங்க. ஜிம்மு பயப்படுறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. வச்சுட்டு ஜிம்மு பேச கட் பண்ணுறாங்க. ஜம்மு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படி ஹேண்டை தட்டி விட ட்ரை பண்ணுறாரு. எதுவும் சொல்லாமல் அப்படியே ஜிம்மோட லிப் பண்ணி
கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஜிமின் எதுவும் சொல்லாமா அப்படி பயந்து போயிடுறாங்க. எங்கள் டே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ண அவங்க அப்படியே முகத்தை கை வச்சுறாரு. பாவி அப்படி பார்க்குறாங்க. இப்போ நம்ம தட்டி விட்டா கண்டிப்பாக நம்மளே தான் பண்ணுவானே சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. டே விடுறதாவே இல்லை ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு நான் ஞாபகம் வச்சுக்கோ யுவர் மை லவ் அப்படி சொல்லி டே சொல்ல ஜிமின் அவ்வளோதான் இப்படி செய்கிறாங்க. என்னன்னு இருக்கு ஆமாம் யுவர் மை லவ் ஓகேவா மை லவ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிமின் அவ்வளோதான் ஒரு செகண்ட் நம்ம பயந்து உறைஞ்சி போயிடுறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. டே ஜவுங்க பார்த்துட்டு இங்கே பாரு இவன் சேஃபாக கூட்டிகிட்டு போய்ட்டு அவன் வீட்டில் விட சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு ஆமாம் இவன் சேஃபாக கூட்டிகிட்டு போய்ட்டு அவனை வீட்டில் விட்டுருவா சொல்கிறாங்க. ஜவுங்க இப்போ டே பார்க்குறாங்க. இந்த சொல்லிட்டு அவரோட மொபைல் ஆன் பண்ணி இவரோட நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறாங்க. இது என் நம்பர் நான் சேவ் பண்ணியிருக்கேன். எப்போ நான் கூப்பிட்டாலும் கால் அட்டன் பண்ணுறேன் ஓகேவா அடுத்த செகண்ட் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிமிக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க. நான் உன்னை பார்க்க வருவேன் நீ அப்படி என்னை பார்க்க வரல நான் என்ன பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த கிளாஸ் பீஸை காமிக்கிறாரு. இதை இங்கே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. அப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீ வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பயப்படுறாங்க. அப்படியே தான் ஜிம் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி கிட்ட ஒரு 4 கிலோ கிஸ் பண்ணுறாரு. சேஃபாக போக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு புரியல இவர் ஏன் அப்படி பண்ணுறாரு என்ன நடந்துக்கிறாரு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம் நினச்சிருக்காங்க. இப்போது டேக்கு இப்போ நிம்மதியாக இருக்க ஒரு மாதிரி ஃபீல் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னு தெரியல அவர் அப்படியே வந்து படுத்துக்கிறாரு. எதுவுமே வேணாம் ட்ரக்கில் எனக்கு எதுவுமே தேவையில்லை நீ மட்டும் போக சொல்லிட்டு அப்படி பேர் வந்து படுத்துறாரு. அவரோட கண்ணு முடி அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜவுங்க ஜிம்மில் கொடுத்து வந்து காரில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர டேஸ்ட் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. லிப்ஸ் ஒரு மாதிரி தொடச்சிட்டே இருக்காரு. பிடிக்கல அவருக்கு ஒரு மாதிரி காய்ச்சி கொடுத்துட்டு லிப்ஸை கொடுத்து தொடச்சிட்டு இருக்காரு. டேக்கு ஜம்ப் புரியுது வந்து பையனுக்கு பிடிக்கல சின்ன பையனாச்சு சொல்லாமல் பார்க்குறாரு. இங்கே பாரு இங்கே நடந்தது ஒரு வீட்டில் சொல்லாத சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பாரு ப்ளீஸ் சொல்லாத சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு ஜிமின் ஒரு மாதிரி நடறாங்க. ப்ளீஸ் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு போக கார் ஃபாஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த ஜிமின் அப்பா தான் வந்து அவ்வளோ வந்து ஒரு அழுதுட்டுருக்காரு. ஒரு டாக்டர் அவ்வளோ நம்பரும் ஒரு டாக்டர் எல்லாருமே அவர் பார்த்து அவ்வளோ ஒரு மாதிரி ரெஸ்பெக்டாக அப்படி நடத்துவாங்க. ஆனால் அவங்க பையனை காரணன்ற பட்சத்தில் அவர் அப்படி இருக்காரு. அந்த வீட்டோட மெயிலாம் பார்க்குறாங்க. சார் தம்பி வந்துடுவாங்க அழகாக சொல்கிறாங்க. எங்கே போயிட்டா ஸ்கூல்லேருந்து யார் கிட்ட பண்ணிட்டு போல சொல்லுவாங்க. சரி ஜிமின் அப்பா அழகாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு காரம் நிற்குது. இப்போ நம்பிச்சுன்னா கேட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்காரு. ஜேக போன விஷயம் அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினோட ஃபோனை கரெக்டாக அவங்க வீட்டுக்கே வந்துருச்சு. நம்ம கார் ஜம்ப் வந்து கார் அப்படியே இறக்கி விட்டுருவோம். நம்ம ஜிமின் அவ்வளோ தான் ஓடி வர கொடுக்கணும். இந்த ஜம்ப் பார்க்க நம்பி நிற்கிறாங்க. நம்பியை பார்த்து நம்ம ஜிமினை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. டேட்டு ஜம்ப் ஆயிடாரு. நம்பி மேலே அப்படியே ஹக் பண்ணி அப்படியே கட்டி பிடிச்சி அழகாக சொல்கிறாரு. ஹேங் அப்படி சொல்கிறாங்க. பாரு அழகாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி அழகாக ஹேங்க நானும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவரே சொல்கிறாங்க. யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜம்முக்கு நம்பி கூட புரிஞ்சிச்சு டே தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன பண்ணாட்டே என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போது நம்பி பார்க்குறாங்க. பாரு அப்பா பயந்துடுவாங்க தயவுசெய்து சொல்கிறாரு. அங்கே பாரு என்ன நடந்தால் கூட அண்ணாண்ட சொல்லி ஓகேவா அப்பான்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படியே கெஞ்சிறாங்க. இப்போ ஜிம்னும் அப்படியே புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அமைதியாரு உள்ள வாசல் அப்படியே ஸ்கூல் பேக் எடுத்து கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா பார்த்து ஜிம்னு ஓடி வந்து ஜிம் தூக்கிட்டு அப்படியே ஜிம் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் என்னதான் வந்து ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ரொம்ப குட்டி பையன் தான். அப்படியே ஜிம்ல அப்பா லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுப்பா என்ன சொல்கிறாங்க. அப்பா அப்படி ஜிம்முக்கு ஹக் பண்ணி அழுறாங்க. அவர் ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட் வருது. அவங்களுக்கு தாங்க முடியல. ஒன்றும் இல்லை பொண்ணு பாரு அப்பா இருக்க சொல்கிறாங்க. அப்பா நான் பயந்துட்டப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பண்ணுறாங்க. இப்போ ஜிம்ல அப்பாவும் இவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிறாரு. அவங்க அங்கிட்டே அங்கே சொன்னது அவர் கிஸ் பண்ணதை நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ நான் நம்பிட்டு கேட்குறாங்க. ஜிம்ல அப்பா என்ன நடந்துச்சு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்கள தெரியாமல் மிஸ்டேக்லி கிட்னாப் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன கதையை எப்படி சொல்கிறாங்க. இல்லை வேற ஒரு பையனை யாரும் கிட்னாப் பண்ணுமா சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு பையனை சொல்கிறாங்க. இல்லை யாரோ அவங்களோட எனிமிஸோட பையனா யாரோ அவங்க வந்துட்டு ஏதோ மாற்றி தான் கிட்னாப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து விட்டுட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஜமுக்கு நம்பி ஒரு பையன் சொல்கிறாரு. ஏன்னா ஜிம்ல அப்பா பயந்துருவாங்க. இந்த மாதிரி எதுவும் தெரியக்கூடாது சொல்லாமல் சொல்கிறாரு. உண்மை சொல்லிட்டு நான் ஜம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிம்மில் அப்பவும் புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே பாரு ஸ்கூலை மாற்றிலாமல் சொல்கிறாங்க. இல்லைப்பா நாளிலேருந்து நம்ம சேவை பார்த்துக்கலாம் சொல்லிடலாம் சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் போக டைம் ஆடுறது தான் கிட்னாப் பண்ணிட்டாங்க மாற்றி நம்ம டைமுக்கு நல்லது நம்ம பிடிக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஒரு 2 days ஜிம்மில் வீட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்கூல் அனுப்பலாம் சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஜிம்மில் அப்பா அவங்க கேப் பண்ணுறாங்க. ஏன்னா ரிச்சான பசங்க அந்த மாதிரி பிரச்சனை ஒரு சகஜம் தான் சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. ஒன்றும் ஜிம்மின்னு சொல்லிட்டு அவரை டேப் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படி அங்கே நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்பி உள்ள வராங்க. நம்ம ஜிம்மில் அப்பா என்ன பண்ணுறாங்க. நான் அப்படியே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ண சொல்லி அவர் போயிறாரு. நம்ம நம்பி நான் ஜிம்மை கூட்டிட்டு ரூம் போகிறாங்க. வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஜிமின் நம்ம டே சொல்லணும்னு நினச்சி பார்க்காட்டியா நம்பிக்கு பயங்கர கோவம் வருது. ஒரு சின்ன பையன் கிஸ் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அவ்வளோ கோவம் நீ பட சொல்லிட்டு அவரு டேப் பண்ணுறாரு. இப்போ நம்பி என்ன பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே தாண்டா ஜிம் வீட்டில் இருக்காங்க. நம்பி டேரெக்டாக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. போய் அங்கே ஒரு பர்சன் கிச்சனில் ஒர்க் பண்ணுறாங்க. மிஸ்டர் கிம் சப்ஜிங் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்படியே நம்ம ஜின்னு கிளீன் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க அவங்க வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போது அவங்க வெளில வராங்க. அங்கே பாருங்க அவங்களை பார்க்க ஒரு பர்சன் இருக்காங்க சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம நம்பி நின்றுருக்காங்க. நீங்கள் சொல்கிறாங்க என் பேர் பார்த்துச்சா நம்பி சொல்கிறாங்க. சொல்லுங்க
சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க, உங்கள் தம்பி என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவருக்கு புரிஞ்சுது. அவர் அந்த எல்லாத்துக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுருப்பாரு. டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது சின்ன சாதாரண சாஃப்ட்வேர் பர்சன் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இந்த ஒர்க் பண்ணி தான் அவர் சாப்பிட்ருக்காரு. எல்லாமே அவர் பண்ணுறது இதில் தான். அவருக்கு இந்த மாஃபியா இதுக்கும் அவருக்கு என் சம்மந்தம் சொல்லிட்டு புரியுது. உங்கள் தம்பி என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி சொல்ல நடந்ததை சொல்லாட்டு சின்னக்கும் அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்க, என் தம்பி ஸ்கூல் படிக்கிற பையன் தெரியுமா, ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட போயிட்டு இப்படி நடந்திருக்கான், என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, அதுக்கு என்ன பண்ணிட்டு போயிட்டு வேறு என்ன பண்ணி என்ன அவங்க சொல்கிறாங்க. சார் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், உங்கள் தம்பி எப்படி உங்களுக்கு தான் தெரியும், ஓகேவா, என் தம்பி எப்படி எனக்கு தெரியும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இனி ஒரு டைம் உங்கள் தம்பியான தம்பிக்கு எதனா பிரச்சனை வந்துச்சு, அவன் கால் பண்ணா வேறு எதனா பண்ணி ட்ரை பண்ணால் நான் உங்கள் தம்பியை லைஃப் லாங் ஜெயிலில் எடுத்துருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜின் அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு வான் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ சின்னக்கு ரொம்ப கோவம் வருது. இது வரைக்கும் அமைதியாக இருந்திருப்பாரு. அவர் எவ்வளோ பண்ணியுமே அமைதியாக இருந்திருப்பாரு. இந்த விஷயத்தை அவரால் இப்போ ஒத்துக்க முடியல. டேரெக்டாக நம்ம தேவ தேடி தான் வீட்டுக்கு போகிறாரு. அந்த சின்ன வந்து தனியாக வீட்டில் தான் இருப்பார். தனியாக தான் அந்த வீட்டில் இருக்கார். எப்போயா தான் வருவார். ஜங்குக்கும் நம்ம சின்ன ஒரு வீட்டில் இருக்காங்க. காய்ஜா நம்ம வெக்கலாம் ஒரு வீட்டில் இருப்பாங்க. இந்த வீட்டுக்கு அப்பயா தான் வருவாங்க. வந்து பார்க்குறாங்க, நம்ம தான் அப்படியே வந்துட்டு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. சின்ன அவ்வளோதான் வந்து டேவோட கணத்தில் ஒரே பழிச்சு ஸ்லாப் வைக்கிறாரு. பார்க்குறாங்க, சின்ன யாங்க சொல்லிடுறாங்க, என்ன பண்ணியிருக்க ஒரு குட்டி குழந்தை பையன் என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க, பாரு இனி ஒரு டைம் அந்த பையன் லைஃப்பில் என்ன பண்ண அவ்வளோதான், உனக்கு எப்படி தெரியும் அந்த பையனை கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கா இந்த மாதிரி நடந்ததான் சொல்கிறாங்க. சொல்ல அப்படின்னு கோவம் வருது. பாரு இனி ஒரு டைம் இந்த பையன் லைஃப்பில் போனால் நான் என்ன பண்ண தெரியாது, நீ மாஃபியா வரதுக்க கொண்டுக்க என்ன வேணாலும் பண்ணுக்க, யார் வேணால் என்ன பண்ணுறது கவலை இல்லை, ஓகேவா. அவனை திருத்த நானும் இவனை ட்ரை பண்ண எவ்வளோ திருத்தத்துக்கான முடியல. ஆனால் ஒரு சின்ன பையன் லைஃப்பில் விளையாடாது, ஓகேவா. அவன் சின்ன பையனாமா, அவங்க ஹேங் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்ல டேக் ஒரு மாதிரி இருக்குது, அந்த பையன் லைஃப்பில் போகக்கூடாது, ஓகேவா. இனிமேல் அவன் லைஃப்பில் வந்து கிராஸ் பண்ணாத, அவன் சின்ன பையன், அவன் லைஃப்பில் போகாது. அவனுக்கு எப்போ இந்த மாதிரி ஹேபிட்லாம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணதில்லையே, ஏன் இவ்வளோ வரைக்கும் ஜஸ்ட் கொலை தானே பண்ணிக்கிட்டு கொலை பண்ணுவேன், மற்றதும் பண்ணுவேன், இப்போ என்ன இந்த புதுசாக என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம அப்படி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இதில் நீங்கள் திருமணம் ஆகாது, என்ன திருமணம் ஆகக்கூடாதுங்க. பாரு இது நீ ஒரு டைம் என்ன பண்ணேன், அந்த பையனோட அண்ணன் சொல்கிறாங்க, உனக்கு ஜெயிலில் வச்சுருவாங்க வச்சிருவா சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் சாதாரண ஃபேமிலி கிடையாது, தெரியல உனக்கு சொல்கிறாங்க, பார்க் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பட் எதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. ஜின்னு வார்னிங் பண்ணிட்டு வந்துடுறாரு. எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறா அப்புறம் சொல்லிட்டு எங்கள் தான் அவளுக்கு கோவம் வருது. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி வார்னிங் பண்ணதான் டேக்கு இன்னும் கோவம் வந்துட்டுருக்கு. ஜிவனை பார்க்கணும், ஜிவன்கிட்ட பேசணும் ஆசை அவருக்கு வருது. இந்த பக்கம் ஜிவன் ரொம்ப பயப்படுறாங்க. ஜிவனுக்கு நடந்துலான்ட்டு என்கிட்ட எவன்கிட்ட பயப்படுறாங்க. இப்போ எவ்ரிடே நம்ம ஜிவன் ஸ்கூல் உள்ளே தான் இருப்பார். நம்பினோம் நம்ம ஜம்மியோட அப்பாவும் வந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்குள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்து கார் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா பயப்படுறாங்க. அந்த ரீசனுக்கு அப்புறம் நம்ம டேவா ஜிம்மன் பார்க்க நெருங்கவே முடியல. அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு போயிடுது. ஜிம்மன் டேவா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. பயப்படுவார். எப்பவுமே எங்கேயா டே வந்துடுவாரோ சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாரு. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மினுக்கு நம்ம ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸ்கூலில். ஜிம்மன் அப்பாவுக்கு அனுப்புறது விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஸ்கூல் ட்ரிப் இப்போ ஜிம்மன் வந்துட்டு 11th வந்து எண்ட் ஆக போகுதுடா, ஓகேவா. அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்கூல் எண்ட் ஆக போகுது, அதனால் அந்த ரீசனுக்காக 12th போனால் டூர்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம யோன்ஜின் வந்து ஜிம்மின் வந்தால் தான் வருவா சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம யோன்ஜினோட அப்பா அம்மா ரிக்வஸ்ட் பண்ணி அனுப்புங்க, ஸ்கூல் ட்ரிப் தானே சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் அப்பாவும் ஜிம்மினுக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்லை, அவன் சேஃபாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இங்கே நம்ம ஜிம்மின் ட்ரிப் போகிறாங்க ஸ்கூலுக்கு. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் கிளம்புறாரு. நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. பாரு ஜிம்மின் பேபி சொல்கிறாங்க. நம்பின்னு சொல்கிறாங்க சேஃபாக போகணும், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, ஓகே சேஃபாக வர சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சார். பாருங்கள் மணி நிறைய கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ சொல்கிறாங்க, நல்லா வாங்கி உனக்கு என்ன பிடிக்க வாங்கிக்க சொல்கிறாங்க. அப்புறம் அப்பாவுக்கு இது பிடிக்கும், அண்ணாவுக்கு இது பிடிக்க சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காது, ஓகேவா. நீ உனக்கு மட்டும் தேவையான என்ஜாய் பண்ணது, ஓகேவா சொல்கிறாங்க. நான் வாங்குவேன், எல்லாருக்கும் நான் கிஃப்ட் வாங்குவோம் சொல்கிறாங்க. உனக்கு அப்புறம் உங்களுக்கு வாங்குவேன், நம்ம எனக்கு வாங்குவேன், அப்புறம் அப்பாவுக்கு வாங்குவேன், சுகாவுக்கு வாங்குவேன், ஹோபிக்கு வாங்க சொல்கிறாங்க. இங்கே சரி ஓகே எல்லாருக்கும் வாங்கலாம், பத்திரமா போய்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம்மில் நம்ம எல்லாரும் வந்துட்டு ஜிம்மில் அந்த ஸ்கூல் ட்ரிப்பில் அனுப்பி விட்றாங்க. பத்திரமா போய்ட்டு வரணும் சொல்கிறாங்க. சேர்த்தாங்க சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க, ஆனால் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் நல்லா பார்த்துப்பாங்க, ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் இங்கே நம்ம ஜிம்மோட ஸ்கூல் ட்ரிப் வந்து போயிட்டுருக்கு. இங்கே பஸ் வந்து ஓன் ஆகுது. நம்ம ஜிம்மன் ரொம்ப ஹாப்பியாக டூரில் அவன் பஸ்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது இந்த ஸ்கூல் பஸ்ஸை ஒரு கார் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ அவரோட ஃபோனு எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. யாரோட கான்டாக்ட் ட்ரை பண்ணவே முடியல. ஒரு பக்கம் மெக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. எங்கடா பாயமாக சொல்லிட்டு கால் சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் போட்டிருக்காரு, நான் ஒரு 1 வீக் வரமாட்டேன், எனக்கு தேட வேணாம், நான் வெளில போகிற சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே எங்கே போயிருப்பாங்க போட சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம தான் அப்படியே அந்த பஸ்ஸை ட்ரை காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்கூல் ட்ரிப்புக்கான ஒரு ஹோட்டல் தான் வந்து நிற்கிது. இந்த பஸ்ஸெல்லாம் விட்டு பசங்களாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ அரைக்குற தூக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா இயர்லி மாதிரி தான் ரீச் ஆகுறாங்க. ஒரு ஊருக்கு வந்துருக்காங்க. ஒரு இப்படின்னா ஒரு சுற்றி பார்க்குற பிளேஸ் தரல, ஓகேவா. அப்படி பிளேஸில் வந்திருக்காங்க. வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஃபைனலாக எல்லாரும் இங்கே பாருங்கப்பா, எல்லாருக்கும் ரூம் கொடுத்துருக்கோம், போய்ட்டு அரேஞ்ச் தூங்குங்க, மார்னிங் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி எல்லாரும் போய் ரூமில் படுக்கிறாங்க. இப்போ ஜிமின் 2 பேரும் ரூமில் வந்து படுக்கிறாங்க. ஜிமின் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ டயர்டாக சொல்கிறாங்க, படுத்துட்டாங்க. கிச்சன் அங்கேயே இருக்கு.
இப்போது எல்லோரும் நார்மலாக லாக் ஆகிருக்கு. எல்லாரும் போய் பசங்களை அரேஞ்ச் ஆகிடுறாங்க. ஒரு பசங்க பார்க்குறாங்க, அப்படியே வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ரூம் டோர் வந்து உள்ளே லாக் ஆகாமல் இருக்குது. நார்மலாக லாக் பண்ணியிருக்காங்க பசங்க. இப்போ அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. இப்போ ஒரு பையன் ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கான். அந்த பையனை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே வந்து தூக்குறாங்க. தூக்கிட்டு அந்த யாருக்கும் தெரியாமலே அந்த பையனை தூக்கிட்டு அந்த பையனோட லக்கேஜையும் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே காருக்கு வராங்க. காருக்கு வந்து பையனை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அப்படி வந்துட்டு மெதுவாக காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பையன் தூக்கிட்டு வந்துருக்காங்க. பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அந்த பையனை பார்த்துட்டு கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய வீடு. அந்த விட ஒரு ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே நிறைய மெய்டு பாடி கட்டின்னு வச்சுருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. டேங்க் சார் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே மெதுவாக கையில் தூக்கிட்டு லக்கேஜ் எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன பின் ட்ராப் சைலண்ட் கூட இல்லை, சத்தம் கூட இல்லை. அப்படியே அழகாக வந்து லக்கேஜ் எடுத்து வராங்க. வந்துட்டு இந்த பர்சனை கூட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஒரு போய் கிஸ் பண்ணுறாங்க. பார்க்கும்போது அப்படி ஒரு ஆசை அந்த பையனை பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஏஞ்சலை பார்க்குற மாதிரி ஃபீல். ஃபைனல் அந்த லக்கேஜ் வைக்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள், இங்கே எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, சரியாக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க. இப்போ அந்த பர்சன் வேறு நம்ம டே தான் ஜிம்மில் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம டே அப்படியே வந்து பக்கத்தில் வந்து ஜிம்மில் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது தெரியல. அவருக்கு நல்ல தூக்கத்தில் இருக்காரு. நான் பார்க்குறாங்க. டீப் ஸ்லீப்பில் இருக்கேன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உன்னை எல்லாரும் உங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க, மினி அப்படி தான் சொல்கிறாங்க. மினி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே வந்து பக்கத்தில் பிளாங்கெட்டை கவர் பண்ணி படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம் பக்கத்தில் ஜிம்மினோட ரூம் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்னது இது சொல்லி ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் லக்கேஜ் இருக்குது. இது சொல்கிறாங்க. இது எனக்கு கொடுத்த ரூமா என்ன சொல்லி பார்க்குறாங்க. எங்கே எல்லாரும் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. சுற்றி ரூம் அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது. ஜிம்மில் வந்து வெளில வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா பெரிய வீடு. அங்கே நிறைய மெய்டு, அப்புறம் நிறைய பேர் பாடி கடை கண்ணு வச்சுட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு பார்த்து தான் அவ்வளோதான் ஒரு மாதிரி இருக்குது. நான் எங்கே இருக்கேன் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஃபோனை தேடுறாரு. ஃபோனை காணும். லக்கேஜ் மட்டும் தான் இருக்கேன். நான் எங்கே இருக்கேன் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ பர்சன் வராங்க. தம்பி எதிர்த்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் பேரை சொல்கிறாங்க. ஒரு பேர் சொல்கிறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள், நீங்கள் யார், நான் எங்கே வந்திருக்கேன் சொல்கிறாங்க. அதுவா நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டாக சொல்லி பார்க்குறாங்க. என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஒரு அன்இன்ஃபார்மில் தான் இருக்காங்க. ஆமாம், ஹஸ்பண்ட் கூட தான் வந்திருக்கீங்க. அதான் எங்களுடைய கிங்கு அதான் டேயாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. டேயாங்க அப்படின்னு பேச கேட்டதும் ஜிமினுக்கு அவ்வளோதான் ஷிவர் ஆகுது. அப்படி அந்த சைடு கீழே பார்த்தா டே தான் அப்படி சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டே நல்லா படிப்பார். படிச்சுட்டு அவர் வந்துட்டு ஆன்லைனில் படிச்சிருக்காரு. அவர் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்ததும் அவ்வளோதான் ஷிவர் ஆகுது. இந்த எந்த பக்கம் தப்பி கலந்து பார்க்குறாரு. சுற்றி பாடி கார்டு தான் அவ்வளோ செக்யூராக இருக்குது. ஓகேடா, இது நெக்ஸ்ட் வாரில் கொடுக்குறேன். பாய், டேக் கேர்.